எம்ஐடியில் படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய நல்ல எக்ஸ்போஷர் வந்து கிடச்சிருக்கு. இப்போ எம்ஐடி ஐஐடி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் இருக்குதோன்னு தோணுது. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸில் ஐ வுட் சே ஸ்டில் இட்ஸ் டிஸ்அட்வான்டேஜ். லைக் ஓகே இந்த காலேஜஸ்க்குன்னு செலக்ட் பண்ணி வராங்க. கூகுள் ஆல்ரெடி ஃபஸ்ட் இயர்லேயே உங்களால் பார்க்க முடியுது, ஒரு பார்க்க முடியுது, ஓகே இந்த மாதிரி பண்ணால் நம்மளால் கூகுளில் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி நார்மல் காலேஜஸில் படிக்கிறவங்களுக்கு அந்த வே அவங்களால பார்க்க முடியலை. I mean, government college is very different from private, where no one is going to tell you what to do. நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சிங்கன்னா ஓகே, அதர்வைஸ் சாம்சங்கில் ஆல்மோஸ்ட் ஒரு 4 years ஒர்க் பண்ணுறீங்க, அண்ட் தென் அங்கே இருந்து மெட்டாக்கு ஜம்ப் பண்ணுறீங்க. I had around 2 to 3 months to complete the entire interview process. சாம்சங்கில் என்னோட நோட்டீஸ் பீரியட் முடிஞ்சு நான் ஒரு 3-4 months இந்தியாவில் பிரேக் எடுத்தேன். அந்த கோடு ப்ரொடக்ஷன் போதுனா தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள இல் ஹேவ் ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் ஹிட்ஸ். நீங்கள் உள்ளே ஹையர் பண்ணுறப்ப என்னென்ன மாதிரி விஷயங்களை பார்ப்பீங்க? ஆர்கிடெக்டிங் அப்படின்றது என்ன, டிசைன் அப்படின்றப்ப என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்? ஏதாவது 1-2 எக்ஸாம்பிள் சொல்கிறீங்களா? The level of details and the clarity, I think that matters. That you'll only get with practice. நெக்ஸ்ட் ஒரு 5 yearsல ஃபேஸ்புக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண போகுது. அதுக்கு உங்களை நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ரிப்பீட்டேட்டிவாக பண்ணிட்டு இருக்கிற ஒர்க்கில் நீங்கள் எதுவும் கற்றுக்க போகிறதில்ல புதுசாக. ரீசெண்டாக என்கிட்ட ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் வந்துட்டு இந்த மாதிரி நான் மிஷின் லேர்னிங் படிக்கணும், ஏஐ படிக்கணும், அந்த ஃபவுண்டேஷனல் நாலேஜே இல்லை, பட் மிஷின் லேர்னிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இது பெட்டர் சாய்ஸா? ஹாய் கைஸ், வெல்கம் டு அனதர் எபிசோட். இந்த எபிசோடில் நம்ம கூட ஃபேஸ்புக்கில் இருந்து ராம் ஜாயின் பண்ணியிருக்காரு. ராம் எம்ஐடியில் கிராஜுவேட் ஆகி அண்ட் தென் அங்கேருந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்கேருந்து திரும்பவும் சாம்சங்குள்ளே மூவ் ஆகிறாரு. அண்ட் தென் சாம்சங்லேருந்து மெட்டாவில் இப்போது ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் நம்ம கூட வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண போகிறாரு. அவர் எம்ஐடியில் கிராஜுவேட் ஆனதுனால எம்ஐடியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நார்மல் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இவங்க எப்படி எம்ஐடி ஐஐடி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அவங்கள அப்கிரேட் பண்ணிக்கலாம், இன்னும் ஃபேஸ்புக்குள்ளே என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்கு, உங்களை நீங்கள் எப்படிலாம் அப்ஸ்கில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கம்பெனிஸ்குள்ளே போகிறதுக்கு, அண்ட் சாம்சங் மாதிரி கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்க, ஃபேஸ்புக் மாதிரி கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்க, இது எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக இந்த பாட்காஸ்ட்டில் ராம் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப ஜேஇன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணால் ஐஐடி எம்ஐடி மாதிரியான காலேஜஸ்குள்ளே போக முடியும் அப்படின்லாம் எனக்கு யாருமே சொல்லலை. ஈவன் ஐஐடி ஆர் எம்ஐடி காலேஜஸ்குள்ளே கூகுள், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வருவாங்க அப்படின்ற விஷயம் கூட எனக்கு தெரியாது. ஸோ நான் 12th படிக்கிறப்ப இந்த பாட்காஸ்ட்டை திரும்ப பார்த்துருந்தேன். எனக்கு வந்து அப்போவே இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட்டை யாராவது காட்டியிருந்தாங்க அப்படின்னா மேபி நான் கூட ஐஐடி ஆர் எம்ஐடி மாதிரியான காலேஜஸ்குள்ளே போக ட்ரை பண்ணியிருப்பேன். கூகுள், மைக்ரோசாஃப்ட் மாதிரியான கம்பெனிஸை கிராக் பண்ணுறதுக்கான ஒரு பாத் எனக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த பாட்காஸ்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ யா, லெட்ஸ் கெட் இன்டு தி பார்ட். Thank you so much for being our guest in this podcast. It's my pleasure. And before we begin, எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட், ஏன் நீங்கள் வந்து பாட்காஸ்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க? தட் டு வித் அஸ் எரமெக்ஸ் கிளவரில் பாட்காஸ்ட் கொடுக்கணும் ஏன்னு சொல்லி நினச்சிங்க? ஐ திங்க் நம்ம ஊரில் வந்து எஸ்பெஷலி தமிழில் இந்த மாதிரி கான்டென்ட் ரொம்ப கம்மி. ஐ மீன் குளோபலி இட்ஸ் அ திங், வேர் லாட் ஆஃப் பீப்புள் அவங்க தி பாட்காஸ்ட் கல்ச்சர் இஸ் ஆக்சுவலி குளோபலாக கொஞ்சம் பெருசு. நம்ம ஊரில் நம்ம லாங்குவேஜில் பண்ணுறது ரொம்ப கம்மி. ஐ ஃபவுண்ட் தட் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் நம்ம ஊரில் இந்த பிக் டெக் பற்றி பேசுகிறவங்களும் நிறைய பேர் கிடையாது. ஐ மீன் எதர் there's a lot of content on YouTube, but okay, what it takes to get into big tech or இந்த மாதிரி விஷயம் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் I thought okay, it's interesting, maybe I'll give it a try. Right. So basically இது ஒரு கேப்பாக இருந்தது. நம்ம லாங்குவேஜில் இதை பற்றி பேசுகிறவங்க நிறைய பேர் இல்லை. ஸோ அதனால just to bridge that gap. Super. That is the same reason why we started in the first place. And that being said, let's get into the part. Yeah. Before we begin, உங்களை பற்றி நம்ம இன்னும் நிறைய டீப்பாக பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் about yourself சொல்லிடுங்க. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். ஸோ ஐ did my schooling, my college எல்லாமே சென்னை. Then I was in Chennai for around 5-6 years after my college. இங்கே சாம்சங்கில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ I did my college in MIT Crumpet. அதுக்கப்புறம் ஐ ஹேட் ஒரு ப்ராப்ளி ஒரு க்ளோஸ் டு 5 years tenure in சாம்சங் நான் இன்டர்ன் பண்ணதும் அங்கே தான் 3rd yearல. ஆஃப்டர் சாம்சங் ஐ ஹேட் I was giving interviews to big techs. I cracked Meta in 2021. But the thing is, அப்போ இந்தியாவில் மெட்டா இல்லை. ஸோ ஐ ஹேட் டு மூவ் டு லண்டன். மெட்டா வாஸ் ஆக்சுவலி இன்டர்வியூயிங் ஃபார் சிங்கப்பூர் அண்ட் லண்டன் அப்போ இந்தியாவிலேருந்து. கொஞ்சம் யோசித்தேன். அண்ட் தென் பிகாஸ் ஐ டென்ட் வாண்ட் டு லீவ் சென்னை, ஐ டென்ட் வாண்ட் டு லீவ் இந்தியா. பட் ஐ வாஸ் இன் லண்டன் ஃபார் த லாஸ்ட் ஒரு 3.5 வருஷம் கிட்ட லண்டனில் இருந்தேன். I've recently come back to India. So Meta is actually, starting an engineering org in India. So I
I had that opportunity. I was waiting for one such opportunity. So ஒரு மூணு மாதம் ஆயிடுத்து இந்தியாவுக்கு வந்து. So I've been enjoying it so far. So overall I have around 10 years of experience, சூப்பர். majorly with Samsung and Meta. சூப்பர். அந்த ஒரு செக்மெண்ட்டையும் டீட்டெயில்டாக பேசிடலாம். Okay. இப்போ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கூகுள், மெட்டா இந்த மாதிரி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுற பீப்புள் எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்தே கம்ப்யூட்டர் மேலே ஒரு ஆசை இருக்கும். சின்ன வயசுலேருந்தே கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது என்னோட தாட். ஐம் நாட் ஷூர் வெதர் இட்ஸ் ட்ரூ ஆர் நாட். உங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? அந்த கம்ப்யூட்டர் மேலே இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு? ஸோ 10th முடிச்ச அப்புறம் the first decision point is after your 10th. எல்லாருக்கும் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் அவங்க எடுக்கிற டெசிஷன் அதுதான். ஸோ 11th 12th I mean I didn't want to get into biology. எனக்கு டாக்டர் ஆகணுன்ற ஒரு ஆசையும் இருந்தது. I mean அந்த டைமில் I had a lot of aspirations, I would say. இந்தியனா இருந்தால் எதர் டாக்டர் ஆர் இன்ஜினியர். டாக்டர் ஆகணும்னு ஆசை இருந்தது. பட் எனக்கு இன்னுமே வந்து ரத்தத்தை பார்த்தா பயம். அதனால நமக்கு செட் ஆகாதுன்னு தெரியும். Obviously the next choice is computer science. I didn't understand commerce, economics வந்து எங்கள் ஸ்கூலில் எனக்கு தெரிஞ்ச 8th 9th எனக்கு இருந்தது. Okay. That's one subject that I still hate. I don't understand. Okay. So computer science is a natural option. அதனால I chose computer science. I think 11th C++ C. I think 11th was C, 12th was C++. 10 வருஷம் முன்னாடி படிச்சது. I mean more than that. But yeah, அப்போ I found programming to be a bit interesting. கொஞ்சம் there is some mathematics into it. And overall I was not a geek. I wouldn't say computer geek இந்த என் ஸ்கூலில் இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து they would assemble a PC அந்த மாதிரி ஒரு geek கிடையாது. எனக்கு வந்து I had a natural interest in mathematics and physics. In fact, I wanted to pursue a career in physics. Physics தான் படிக்கணும் லைஃப்க்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ I found computer science to be more or less similar, especially in the programming aspect of it, right? I mean the logical, there's a lot of logical reasoning and அதனால I would say எனக்கு நேச்சுரலாக வந்தது. ஸோ 11th 12th I was decently good at programming. And I mean கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நான் ஸ்கூல்லேயே வந்து இட் வாஸ் ஒன் சப்ஜெக்ட் தட் ஐ வுடன்ட் ஸ்வெட் அ லாட். ஐ மீன் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணுன்ற ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. ஓகே. ஸோ இட்ஸ் லைக் ஓகே. இப்போ 12th முடிச்ச அப்புறம் 12th போர்டு எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸ் வந்தது. அகெயின் I was also lucky enough to be academics wise was good. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து அகெயின் the next decision point is to choose the college. இல்லையா என்ன கோர்ஸ் என்ன காலேஜ். So I was mostly looking at physics, pursuing a career in physics. But physics வந்து it's more of an arts. I mean engineering கிடையாது. இப்போ இங்கே ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி எடுத்தால் மோஸ்ட்டாக டீச்சர் ஜாப் போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபிசிக்ஸ் சூஸ் பண்ணுறாங்க. எனக்கு ஆனால் I want to do a research and physics அந்த மாதிரி fascinated by physics. So I did have those opportunities as well. But என்னதான் அதெல்லாம் இருந்தாலும் ஓகே இன்ஜினியரிங்கிறது ஒரு இட்ஸ் a different thing இல்லையா naturally. And ஸோ அப்போ ஓகே வாட் வாஸ் தி க்ளோசஸ்ட் இஸ் பேசிக்லி டேக்கிங் சம்திங் லைக் எலக்ட்ரிக்கல். அந்த மாதிரி ஒரு டஃப்பான சப்ஜெக்ட் எடுக்கலாம். நமக்கு ஃபிசிக்ஸ் வருது. எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்தது. பட் ஃபிசிக்ஸ் வாஸ் மை லவ். லைக் அந்த மாதிரி இருந்தது. சரி வாஸ் லைக் ஓகே நம்ம எலக்ட்ரிக்கல்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் கவுன்சிலிங். ஐ திங்க் Day 2 ஆஃப் கவுன்சிலிங் என்னோட கட் ஆஃப்க்கு அந்த மாதிரி ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் ஸ்டில் a thing. பட் அப்படி தான் இருந்தது. சரி எந்த காலேஜில் எலக்ட்ரிக்கல் அப்போ இருக்கிற டாப் காலேஜில் எது எலக்ட்ரிக்கல்ஸ் கிடைக்கிறதோ அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து கவுன்சிலிங் ரூம்குள்ளே போயிட்டு ஐ ஹவ் நோ ஐடியா வாட் சேஞ்ச் மீ. ஐ சோஸ் MITயில் எனக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருந்தது. தேர் வர் கப்புள் ஆஃப் அதர் கோர்சஸ் as well. My plan was to choose electricals in a different college or something, but coming out of the room I chose information technology in MIT. Interesting. உங்களுக்கும் தெரியல ஏன் சூஸ் பண்ணீங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு. அந்த கவுன்சிலிங் ரூம், ஸோ நான் எங்கள் அப்பா அம்மா 3 பேருமே கவுன்சிலிங் போயிருந்தோம். அந்த கவுன்சிலிங் ரூம்குள்ளே நானும் எங்கள் அப்பாவும் தான் போனோம். I think you'll have to give a list of preferences. நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக தான் கொடுத்தேன். இட் காட் லாக்ட், இட் காட் செலக்டட். வெளியே வந்து எங்கள் அம்மா வந்து வேறு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நான் வேறு ஏதோ எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி தான் படிக்க போகிறேன். பட் ஐ ended up choosing IT. And to be honest எங்கள் அப்பா அம்மா வந்து they were a bit upset, I would say. ஏன்னா IT வந்து அவ்வளோ ஒரு சேலஞ்சிங்கான கோர்ஸ் கிடையாதுங்கிறது தான் வந்து ஒரு இந்த இப்போ இருக்கிற டைம் பீரியடில் யார் காலேஜ் போனாலுமே ஈவன் நான் காலேஜ் போகிறப்ப ஐடியில் ஸ்கோப் இருக்குப்பா ஐடி படிப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அப்படி யாரும் அப்படி சொல்லலையா? இல்லை அப்பயும் அப்படி இல்லை இருந்தது. சரி என்னோட கசின்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படித்தாங்க. ஓகே. பட் தெரியல எனக்கு ஐ வாஸ் நாட் ஃபேசினேட்டட் பை தி சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவேன். ஐ வாஸ் நாட் ஒரு சேலஞ்சிங்காக இல்லை பெருசாக. But yeah, I don't know what changed it, but it changed my life for good, I would say. Looking back, whatever happened inside the room, I would appreciate it now. And then you got into MIT. Yeah, so adukapra I got into MIT. Again,
The initial so again school and the college was a transformation, right? I mean, MIT is obviously most of the toppers, நம்ம state toppers எல்லாருமே they either end up choosing CEG or MIT. And it was another ஒரு adapting to a new environment. நிறையா கற்றுக்கிட்டோம்ல காலேஜில். I mean, government college is very different from private, where no one is going to tell you what to do. நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சீங்கன்னா ஓகே, otherwise but you'll have what it helped was you'll have the connections. அப்போ நான் காலேஜில் இருக்கும்போதே, நான் ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கும்போதே வந்து அந்த பிளேஸ்மெண்ட் சீசனில் ஐ ஹர்ட் பீப்புள் கெட்டிங் பிளேஸ்ட் இன் மைக்ரோசாஃப்ட் அண்ட் அமேசான், இந்த மாதிரி கம்பெனிஸ் இதெல்லாம் 2012 அந்த மாதிரி டைம்லேயே. அப்போ வந்து so it gives you the confidence that it's not something that is not achievable. Already arrow பண்ணிருக்காங்க, still we can also do it. Exactly, அந்த மாதிரி. And also you'll see people from all walks of life. CGMIT la it's very common. You will have hostels, you'll have NRI hostel, you'll have the common hostel. So you learn a lot about life, like நிறைய பேரோட பழகிற இது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். And day scholars, hostelers, there'll be a lot of distinctions, and it's very interesting. உங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைச்சது இல்லையா எம்ஐடியில் ஜென்ரலாக? எக்ஸ்போஷர் கிடைச்சது. லெட்ஸ் சே இப்போ நீங்கள் வந்து எம்ஐடி வந்து சூஸ் பண்ணல, நீங்கள் வேறு ஏதோ ஒரு காலேஜில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸ்டில் டு யூ திங்க் யூ வில் பி இன் த சேம் பொசிஷன் வேர் யூ ஆர் ரைட் நோ? மேபி என்ன உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்க? I think it's the connections, like நான் வந்து டுவர்ட்ஸ் தேர்ட் இயர் என்னோட பிளேஸ்மெண்ட்ஸ் க்ளோஸாக இருக்கும்போதெல்லாம் வந்து என்னோட காலேஜ் சீனியர்ஸ் ஹூ காட் பிளேஸ்ட் இன் டு தீஸ் கம்பெனிஸ், அவங்க வந்து எங்களை ட்ரெயின் பண்ணாங்க ஆக்சுவலி. ஐ மீன், தே யூஸ் டு என்கரேஜஸ், தே யூஸ் டு அது திட்டி எங்களை வந்து இதெல்லாம் படிக்க சொல்லுவாங்க அந்த மாதிரி. More than teachers, உங்க கூட இருக்கிற சீனியர்ஸ் படிக்க சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ எம்ஐடியில் ஜென்ரலாகவே அந்த கல்ச்சர் உண்டு. லைக் வேர் சீனியர்ஸ் ஒரு அகெயின் இப்போ இன்னொருக்கான எனக்கு தெரில, நான் படித்த டைமில் வந்து ஸோ உங்களோட ரோல் நம்பர் இருக்கிற அதே சீனியர்ஸ் வந்து தே பேசிக்லி லைக் தே டேக் கேர் ஆஃப் யூ. அவங்க பேசிக்லி தே ஹெல்ப் யூ நேவிகேட் தி காலேஜ் எக்கோ சிஸ்டம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடியில் எஸ்பெஷலி வந்து தேல் கண்டக்ட் தீஸ் வீக்லி ஈவெண்ட்ஸ், அந்த மாதிரி விஷயம்லாம் நிறையா பண்ணுவாங்க, விச் டெஃபினெட்லி ஹெல்ப் மீ. லைக் ஐ வுட் சே கிவ் மீ ஹெட் ஸ்டார்ட். ஒரு ஓகே இதுதான் அப்படிங்கிறத வந்து எனக்கு சீக்கிரமாக புரிய வச்சுது. மேபி வேறு இதுவாக இருந்தால் இட் வுட் ஹேவ் டேக்கன் மோர் டைம் இஸ் வாட் ஐ ஃபீல். இந்த பொசிஷனுக்கு வரதுக்குமே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆயிருக்கலாம், வேறு இடத்துல இருந்துருந்தீங்க ஆயிருக்கலாம். ஏதாவது ஒரு பர்டிகுலர் டேர்னிங் பாயிண்ட் சொல்ல முடியுமா? நான் எம்ஐடியில் படித்ததுனால இந்த ஒரு விஷயம் ஆர் இந்த ஒரு பர்சன், ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த காலேஜில் எனக்கு நடந்துச்சுன்னு சொல்லி. ஸோ ஐ திங்க் இந்த பிளேஸ்மெண்ட் சீசனே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். நான் சொல்கிறேன், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது யாரெல்லாம் வந்து மைக்ரோசாஃப்ட்டில் பிளேஸ் ஆனாங்க. அப்போ வந்து எம்ஐடி சிஜியில் நான் செகண்ட் இயர் இருக்கும்போது தேர் வர் கப்புள் ஆஃப் பீப்புள் ஹூ காட் பிளேஸ் இன் கூகுள். ஓகே, ஐ மீன் ஓகே மைக்ரோசாஃப்ட், அமேசான் அட்லீஸ்ட் யூ ஹவ் ஹர்ட் அபவுட் இட். நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கிறப்ப. ஆமாம், அது கூகுளும் அதே மாதிரி தான். அண்ட் நான் தேர்ட் இயரில் இருக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்னோட சீனியர் ஒருத்தர், சாரி நான் செகண்ட் இயர் இருக்கும்போது அவங்க தேர்ட் இயர் பிளேஸ்மெண்ட்ஸ், ஹீ கிராக்ட் அமேசான் ஆன் சைட், பட் எக்ஸ்டர்னலாக ஹி வாஸ் ஏபிள் டு கிளியர் மெட்டா, ஃபேஸ்புக் அப்போ, which was a thing, like அப்போ ஃபேஸ்புக்கில் இங்கேருந்து டேரெக்டாக யூஎஸ்க்கு அவர் பிளேஸ் ஆகிறார். அதுவும் ஆஃப் கேம்பஸில் அவரால். ஓகே, ஸோ அவர் வந்து இதை பண்ண முடிஞ்சதுன்னா மேபி தேர் இஸ் அ வே தட் வி குட் see a way. ஓகே, நம்மளால் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் அட்டம் பண்ணலாம் அட்லீஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஐ திங்க் அந்த சின்ன சின்ன இன்ஸ்பிரேஷன்ஸ் இட் மேட் அஸ் பிலீவ் தட் யூ கேன் ஆல்சோ டூ இட். ஸோ ஐ திங்க் தட்ஸ் வாட் ஐ மீன் அண்ட் அந்த சீனியர்லாம் இன்னும் இங்கே தான் இருக்காங்க. ஓகே, ஸோ ஈவன் ஆஃப்டர் ஐ ஜாயின்ட் மெட்டா ஆர் இப்போ நான் வேறு எங்கேயாவது மூவ் ஆனோம் அது நான் கூட ஹேவ் தீஸ் கனெக்ஷன்ஸ் தட் ஐ கேன் லுக் அப் டு. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறப்ப யூ ஹேட் வெரி குட் எக்ஸ்போஷர். எம்ஐடியில் படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய நல்ல எக்ஸ்போஷர் வந்து கிடச்சிருக்கு. இப்போது என்னோட லைஃப் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜென்ரலாக நிறைய பேர் இருப்பாங்க, பட் நான் என்னோட லைஃப் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நான் கீரனூர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் டவுனில் தான் வளர்ந்தேன். அங்கே வளர்ந்தப்போ எனக்கு வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயருக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் ஜேஇன்னு ஒரு எக்ஸாம்லாம் இருக்குது, இதெல்லாம் கிளியர் பண்ணால் நம்ம ஐஐடிலாம் போகலாம் அப்படின்ற ஒரு விஷயமே தெரிய வந்துச்சு. ஸோ ஆஃப்டர் தட் என்னால் திரும்ப போய் இன்னொரு காலேஜில் ஜாயின் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இப்போ எம்ஐடி ஐஐடி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் இருக்குதோன்னு தோணுது. ஏன்னா உங்களுக்கு வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குது. கூகுள் ஆல்ரெடி ஃபஸ்ட் இயர்லேயே உங்களால் பார்க்க முடியுது, ஒரு பார்க்க முடியுது, ஓகே இந்த மாதிரி பண்ணால் நம்மளால் கூகுளில் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி நார்மல் காலேஜஸில் படிக்கிறவங்களுக்கு அந்த வே அவங்களால பார்க்க முடியலை. ஸோ இவங்க எம்ஐடி ஆர் ஐஐடி படிக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணணும், அவங்களோட லெவலுக்கு போகணும் அப்படின்னா டே டு டே அவங்களோட லைஃப்பில் அவங்க என்ன பண்ணலாம்? இப்போ வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்பவே நிறையவே இருக்குது. ஐ மீன் இப்போ
ஐ திங்க் பீட் இந்த ஃபேங் மாதிரி கம்பெனிஸ் கிராக் பண்ணுறதோ இல்லை உங்களுக்கு நிறைய பேர் ரிசர்ச் போயிடுவாங்க எங்கள் காலேஜில் என்னோட சீனியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தே ஈவன் கம்ப்ளீட் தேர் பேச்சுலர்ஸ் தே டைரக்ட்லி கோ டு PhD. ஸோ அப்போல்லாம் வந்து இது பற்றின இன்ஃபர்மேஷன் ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் டாக்கிங் அபவுட் இட் இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் மேபி 10 years பேக் ஐ வுட் சே இட்ஸ் அன் அன்ஃபேர் அட்வான்டேஜ் Right now. ரைட் நவ் தி ப்ராப்ளம் இஸ் தேர்ஸ் லாட் ஆஃப் கான்டென்ட் அபவுட் இட் மக்களுக்கு எதை ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புக்கு இட்ஸ் கால் தி பேரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸ். ஸோ யூ ஹேவ் லாட் ஆஃப் கான்டென்ட் நவ், எதை பார்க்குறது எதை இது பண்ணுறதுன்னு தெரியல. ஐ திங்க் வாட் now the world is also it's socially connected a lot. You could reach out to these people on all these platforms, understand what's happening. A lot of people have also started writing. என்னோட friends எல்லாமே பார்த்தீங்கன்னா they have their own blogs. I think you'll have to probably get yourself connected with or look up to what they are doing. And see, maybe campus placementsல I would say still it's a disadvantage, like okay இந்த காலேஜஸ்க்கு செலக்ட் பண்ணி வராங்க. பட் I think off campus has become a thing, ரெஃபரல்ஸ் இருக்கு நிறைய இப்போலாம் வந்துடுச்சு. பட் you'll have to get yourself ready before the opportunity comes. ஸோ அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கிறத நீங்கள் you'll have to reach out to them. ஆல்ரெடி எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு Exactly. I think that's one of the reasons why I am doing this as well. Like a lot of people keep asking me as well, how to do this, இதை கிராக் பண்ணுறதுக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து I think there are a lot of options now. People should use it wisely, I would say. Like கரெக்டான மக்களை ரீச் அவுட் பண்ணுறது LinkedIn மாதிரி அதெல்லாம் பண்ணணும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கவர்மெண்ட்டே இப்போ வந்து கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லி கொண்டு வராங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது ரீசெண்டாக எல்லாருமே வந்து எல்லா காலேஜஸ்லையுமே கண்டிப்பாக வந்து இன்டர்ன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரைட். நீங்கள் எம்ஐடியில் இருக்கிறப்பவே நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் எல்லாமே பண்ணியிருக்கீங்க 2011 கரெக்டாக. இப்போ தான் வந்து காலேஜஸில் வந்து ரீசெண்டாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் பேசுகிறப்ப இந்த மாதிரி 15 days கண்டிப்பாக நான் இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க, 1 month கண்டிப்பாக நான் வந்து பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்லி காலேஜஸே வந்து புஷ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நீங்கள் வந்து அந்த டைம்லேயே வந்து இன்டர்ன்ஷிப் வந்து கிராக் பண்ணீங்க. இன்டர்ன்ஷிப் வந்து சாம்சங்கில் பண்ணீங்க கரெக்டாக. அங்கே எப்படி லேண்ட் ஆனீங்க சாம்சங்கில் இன்டர்ன்ஷிப்? ஸோ சிஜிஎம்ஐடியில் எப்படி நடக்கும்னா இட்ஸ் அ காமன் பிளேஸ்மெண்ட். சிஜிக்கும் எம்ஐடிக்கும் தேர்ட் இயர்ஸ்க்கு பிளேஸ்மெண்ட் சீசன் நடக்கும்போது செகண்ட் இயர்ஸ்க்கு இன்டர்ன் நடக்கும். ஸோ அந்த கம்பெனிஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க, அடுத்த நாள் வந்து இன்டர்ன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பிக் டெக் எல்லாமே வந்து தே யூஸ் டு கம் இன் த ஃபர்ஸ்ட் 10 days. எங்களுக்கு அப்போ வந்து இந்த ட்ரீம் கம்பெனிஸ் ஆயிரங்கே ஒரு 20 நாள் கிட்ட போகும், அவ்வளோ கம்பெனிஸ் வரும். ஸோ மாதிரி சாம்சங் வந்து ஒரு 4th or 5th டேவோ வந்தது. ஜென்ரலாக இன்டர்வியூக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதே தான் இன்டர்னுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஐ வுட் சே லைக் இட்ஸ் த சேம் DSA அண்ட் ஆப்டிடியூட் தானே அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக இருக்காது. மேபி லைக் தி லெவல் ஆஃப் தி கொஷின்ஸ், நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் கம்மி. ஐ திங்க் சாம்சங்க்கு ஓவராலாக 2 ரவுண்டு தான் இருந்தது நினைக்கிறேன், ஒரு ஆப்டிடியூட் அண்ட் ஒரு கோடிங், அவ்வளோதான். பட் இட் வாஸ் த சேம். அண்ட் தென் அப்படி தான் எனக்கு சாம்சங் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ இட் வாஸ் சாம்சங் R&D இன் பெங்களூர். பட் அங்கே போன அப்புறம் தான் வந்து we understood எங்களுக்கு எவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்னு. ஸோ ஓகே, வி காட் தி அவென்யூ. ஓகே. சாம்சங் R&D வந்து 2 months இன்டர்ன், அப்போ சம்மர் இன்டர்ன் 2 months. நம்ம பிளேஸ்மெண்ட் சீசனுக்கு முன்னாடி வரும் அது. ஸோ அதனால் பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ நாங்கள் இன்டர்ன் போகும்போது அந்த இயர் வந்து சாம்சங் வந்து எல்லாமே IITஸ்லேருந்து NITஸ்லேருந்து மட்டும்தான் ஆளுங்களை எடுத்திருந்தாங்க. ஓகே. ரீஜனல் காலேஜ், அதாவது இந்த ஸ்டேட் ரன் யூனிவர்சிட்டியில் அண்ணா CGMIT மட்டும்தான் இருந்தது, மற்ற எல்லாமே IIT. ஸோ ஐஐடிங்கும் போது இட் வாஸ் IIT பாம்பே, டெல்லி, கரக்பூர், மெட்ராஸ், அந்த மாதிரி வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா they were the smartest. லைக் என்னோட ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த இண்டக்ஷனில் வந்து எல்லோரும் குரூப்பாக ஃபார்ம் பண்ணி உட்கார சொன்னாங்க. பேசிக்லி லெஃப்ட் டு மிங்கிள் வித் அதர்ஸ் அந்த மாதிரின்ட்டுன்னு. ஸோ ஒரே காலேஜில் இருக்கிற எல்லாரும் உட்காரக்கூடாது, ஓகேவா. ஸோ என்னோட உட்காந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் 5 இந்த IIT JEEல அந்த மாதிரி ஆளுங்க. அவங்களோட தாட் ப்ராசஸே வேறு மாதிரி இருந்தது. ஸோ நம்ம வந்து ஜென்ரலாக ஸ்ட்ரகிள் பண்ணுற ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து நேச்சுரலாக அவங்களால சால்வ் பண்ண முடியும். அங்கே போகிறப்ப நம்மளோட இன்னும் நிறைய பயங்கர எக்ஸ்போஜர். அதான் லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஒவ்வொரு எக்ஸ்போஜர் ஐ வுட் சே. லைக் ஐ திங்க் ஈவன் நவ் பேசிக்லி அடாப்டிங் டு நியூ என்வாயன்மெண்ட்ஸ், நியூ சேஞ்ச் வந்து ஒரு ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டட் குவாலிட்டி. ஒரு புது இடத்துல போட்டால் ஓகே நம்மளால் அக்கஸ்டமாக முடியுங்கிறது வந்து நிஜமாலுமே அது ஒரு லைஃப் ஸ்கில். அது வந்து மக்கள் கற்றுக்கணும். எங்கே போனாலுமே ஒரு இந்த சேயிங் இருக்குது. அதாவது இப்போ ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த கண்ட்ரியோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நம்மளால் நேவிகேட் பண்ண முடிஞ்சாலே நமக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு புது என்வாயன்மெண்ட். ஸோ அங்கே பேசிக்லி நான் சாம்சங் போகும்போது இவங்களோட பேசுகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அவங்களாம் வந்து நம்ம பிளேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த அளவுக்கு அவங்களாம் எடுக்கல. ஐ மீன் ஆஃப்கோர்ஸ் IITஸ்க்குன்னு ஒரு ப்ரெஷர் இருக்குது. தேவர் ஸ்டெப் அஹெட் ஆல்ரெடி. லைக் அவங்கள இப்போ டெஃபினட்டாக அவங்களோட நான் வந்து கம்பீட் பண்ணேன்னா
என்னால் கம்ப்ளீட்டே பண்ண முடியாது அந்தளவுக்கு இருந்தாங்க. ஓகே. So there were a couple of things. One, the second thing was, see, from academics to industry, there's a major bridge that you'll have to, it's a gap, Even basically. though you are studying in MIT, still there is a gap. Of course, காலேஜில் நம்ம அடிக்கிற கோடுங்கிறது வேறு. இன்னுமே நாங்கள் ஏதாவது ஒரு சுமாரான கோடு இருந்தது, ஒரு அவ்வளோ நல்ல கோடு இருந்தது, ஏன்னா அது காலேஜ் ப்ராஜெக்ட் மாதிரி பில்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி. ஸோ காலேஜில் அடிக்கிற கோட் அண்ட் காலேஜில் பில்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ், ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இட்ஸ் வே டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் அகாடமிக்ஸ் யூ ஹேவ், ஃப்ரம் industry you have real users using it and all these. There's a process, அதுக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். Basically there's a lot of soft skills that is required to bridge that. ஓகே. இப்போ அங்கே உங்களுக்கு ஒரு இன்டர்ன் மேனேஜர் இருப்பார், அவர் உங்கள் ஒர்க் எப்படி ட்ராக் பண்ணுறாரு, நீங்கள் எப்படி ரிப்போர்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இந்த சாஃப்ட் ஸ்கில் எதுவுமே நம்ம இங்கே கற்றுக்க மாட்டோம் அகாடமிக்ஸில். ஸோ டெஃபினட்டாக. அண்ட் ஆல்சோ இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அந்த எப்படி எந்த மாதிரி கொலாபரேஷன் டூல் யூஸ் பண்ணுறாங்க. ஆஃப்கோர்ஸ் காலேஜில் நான் படித்த டைமில் நான் இந்த சோர்ஸ் கண்ட்ரோலாம் யூஸ் பண்ணதில்லை, கிட்டோ அந்த மாதிரிலாம். அங்கே போய் அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கோட் அதில் கமிட் பண்ணி நம்ம கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் அதை ரைஸ் பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்தது. So I think intern it'll help you cover that bridge. I think intern is definitely required, because intern nobody's going to judge you. You have intern, the biggest thing is you can fail, but you can fail and you can learn a lot. Everyone will accept that. Okay, everyone will accept that, and they are definitely going to teach you. அதனால எல்லாருமே intern definitely பண்ணணும். If they have the option of doing it, I think people should do it. ஏன்னா நிஜமாலுமே அவங்க ஃபுல் டைம் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி they would have done this failures and it gives them a head start again there. So இன்டர்ன்ஷிப் எல்லா மேங் கம்பெனிஸுமே ப்ரொவைட் பண்ணுறாங்களா? நாட் ஓன்லி மேங், நிறைய கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களா? இப்போ நான் என்ன டிஃபிகல்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பார்க்குறேன் அப்படின்னா, எங்களை இன்டர்ன்ஷிப் பண்ண சொல்கிறாங்க, பட் எங்கே போய் இன்டர்ன்ஷிப் கண்டுபிடிக்கிறது, நான் எங்கே போனாலும் எனக்கு இன்டர்ன்ஷிப்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட் வருது. பேங்கில் பெருசாக India, I don't know. Again, I think they're getting very selective. But at least ஓரளவுக்கு ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் பண்ணுறது பெட்டர். யூ டோன்ட் டார்கெட் மேங் ஃபார் இன்டர்ன்ஸ். ஓகே, அதை மைண்ட் செட்லேருந்து விட்டுறணும். ஐ திங்க் ஜஸ்ட் டூ அன் இன்டர்ன், கெட் அன் இன்டர்ன். ஏதோ ஒரு கம்பெனியில் போய் ஒரு 10 பேரோட உங்களால் வேலை பார்க்க முடியுது, ஓகே, எல்லாரோடையும் கோட் அடிக்க முடியுது, அந்த பேர் ப்ரோக்ராமிங் பண்ண முடியுதுங்கிறத கற்றுக்கோங்க. ஐ திங்க் internship at Mang கொஞ்சம் கஷ்டம். I'll say you'll have a lot of options to clear full time than interns. அதனால் even though the preparation is the same, unless someone is very exceptional, எனக்கு நிறைய பேர் லிங்க்டின்ல பிங் பண்ணுவாங்க, அவங்க செகண்ட் இயர்லேயே இருக்காங்க, நான் இப்போலேருந்தே இந்த மாதிரி மேங் கம்பெனிஸில் அசோசியேட் ஆகணும், இது பண்ணணும் அப்படி இப்படின்னா. பட் I would say the bar is pretty high, like at least India I have not seen it happening that much unless they are from IITs or something. But in general ஒரு இன்டர்ன் பண்ணுறது நல்லது. அவங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்து அவங்க இன்டர்ன்ஷிப். எக்ஸாக்ட்லி. ஓகே, நீங்கள் சாம்சங்குள்ளே இன்டர்ன் கிராக் பண்ணி உள்ளே போயிட்டீங்க. அங்கே உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னவாக இருந்துச்சு? எதில் ஒர்க் பண்ணீங்க பர்டிகுலர்? சாம்சங் வாஸ் Samsung Research, again R&D இல்லையா, Bangalore. It was completely different from நான் காலேஜில் அவ்வளோ படித்ததுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த டைமில் இருந்த some of the cutting edge சிஸ்டம்ஸில், அதுவும் ஹார்ட்வேரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். டு பி ஆனஸ்ட் எனக்கு பெருசாக பிடிக்கல, பட் ஐ லைக் தி வைப். ஜென்ரலாக இன்டர்னே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எங்களுக்கு. எப்படின்னா, அவ்வளோ பெரிய ஆஃபீஸ் கேஃபேட்டீரியா, இவ்வளோ ஃப்ரீ ஃபுட், இன்டர்ன்ஸ்க்கு அப்போ லன்ச் டின்னர்லாம் ஃப்ரீ, அந்த மாதிரி ஒரு வைப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரோல்ஸ், ஸோ எனக்கு இன்டர்னுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருப்பாங்க. அந்த இன்டர்ன் ப்ராஜெக்ட் இருந்தது. என்னோடய ப்ராஜெக்டில் ஒரு 3 பேர் இருந்தோம். அகெயின் ஒருத்தர் 2 பேருமே ஐஐடியிலேருந்து தான், ஐஐடி டெல்லியிலேருந்து ஒருத்தர் அண்ட் இன்னொரு ஐஐடியிலேருந்து. ஸோ வி ஹேட் டு எக்ஸிக்யூட் இட் இன் 2 months. எங்களுக்குள்ளே நாங்களே ஸ்ப்ளிட் பண்ணி, ஓகே இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் சிஸ்டம். இட் வாஸ் ஒரு எம்பெடட் கோடிங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இட் வாஸ் ஆன் ஹார்ட்வேர். பெருசாக எனக்கு பிடிக்கல. But I got exposed to, like what it takes to build ஒரு industry build பண்ணுற ஒரு இது. அது eventually it was to become an app in the Samsung mobile in the other versions, the latest versions, அந்த மாதிரி இருந்தது. So okay, and also அங்கே நான் யூஸ் பண்ண, I think I was using Java. எனக்கு அது வரைக்கும் ஜாவா எக்ஸ்போஷர் பெருசாக கிடையாது. நீங்கள் தேர்ட் இயரில் தான் இன்டர்ன் கிராக் பண்ணீங்க. ஆமாம். பட் ஸ்டில் அந்த டைம் வரைக்குமே உங்களுக்கு ஜாவா பெருசாக இல்லை. ஐ மீன் காலேஜில் கொஞ்சம் இருந்தது. ஸோ செகண்ட் இயரில் இன்டர்ன் ஆக்சுவலி கிராக் பண்ணோம். தேர்ட் இயரில் இன்டர்ன் பண்ணோம். ஸோ அப்படி நடக்கும். செகண்ட் இயர்லேயே இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் முடிஞ்சிடும். அண்ட் தென் அடுத்த மே ஜூன் அந்த மாதிரி இன்டர்ன் நடக்கும்.
Java is one language that I hate till now. I mean, like, I don't like working in Java, but yeah. That was it. அந்த 2 months intern ப்ராஜெக்ட் இருந்தது. அதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு ரிசர்ச் தீசிஸ் மாதிரி சப்மிட் பண்ணணும். ஓகே, இதுதான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் அதை நாங்கள் காலேஜ்லேயும் வேற இது பண்ணணும், ப்ரெசென்ட் பண்ணணும் அந்த மாதிரி. நீங்கள் இன்டர்ன்ஷிப் கிராக் பண்ண டைமில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுமே உங்க கூட சேர்ந்து கிராக் பண்ணாங்களா? இருந்தாங்க. ஐ திங்க் எங்கள் காலேஜ்லேருந்து ஒரு க்ராஸ் சிஜிஎம்ஐடி தேவர் லைக் 15 people நான் இன்டர்ன் பண்ண டைமில். கேன் யூ டெல் மீ மோர் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட் சர்க்கிள்? இப்போ நீங்கள் வந்து அப்போ அந்த டைம்லேயே நீங்கள் வந்து ஒரு டாப்பராக இருந்திருக்கீங்க. ஃபிசிக்ஸில் வந்து யுவர் குட், மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் தென் எம்ஐடிக்குள்ளே வந்ததுக்கு அப்போமே நிறையா உங்களோட சீனியர்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராமிங்லலாம் உங்களை ட்ரெயின் பண்ணுறாங்க. உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எப்படி இருந்துச்சு அண்ட் ஹவ் இம்பார்ட்டன்ட் இட் இஸ்? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் காலேஜ்னா என்ஜாய் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டும் இருந்தது. பட் அட் த சேம் டைம் ஆல் ஆஃப் தெம் ஹேட் அந்த ஒரு ஃபயர் இன்சைட். தே வாண்டட் டு ப்ரூவ் சம்திங். ஸோ ஐ மீன் as much as we would எவ்வளோ என்ஜாய் பண்ணோமோ அந்தளவுக்கு பீப்புள் பிகம் சீரியஸ் வென் தேவர் புட் இன் டு சீரியஸ் சுச்சுவேஷன்ஸ். ஓகே, பிளேஸ்மெண்ட்ஸ்னா பிளேஸ்மெண்ட்ஸ், ஓகே இந்த டைம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ அந்த ஐ திங்க் அந்த ஆஸ் அ குரூப் வென் யூ க்ரோ இட்ஸ் ஈஸியர் பிகாஸ் இட்ஸ் ஈஸியர் டு ஷேர் நாலேஜ். அதெல்லாமே நடக்கும். நாங்கள் காலேஜ்லாம் படிக்கும்போது இந்த இன்டர்னல் அசஸ்மெண்ட்ஸ் முன்னாடி ஒருத்தர் படித்ததை ஷேர் பண்ணுறது அந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ ஒரு பாயிண்ட்ல இட் வாஸ் ஆல்சோ பிட் காம்படிட்டிவ் ஐ வுட் சே. எல்லாருமே இந்த சீனியர்ஸ் நடக்கிற இந்த காம்படிஷனுக்குலாம் போவோம். வீல் டிஸ்கஸ் எப்படி நடந்தது அப்படின்ட்டுன்னு. ஆஸ் அ ஃப்ரெண்ட் சர்க்கிள் எவ்ரி ஒன் ஹேட் fire to prove something. So I would say most of them are doing pretty well. Like எல்லாருமே வந்து they are in one of these big techs or the other. A lot of them are even they've settled abroad. So a lot of people have done that as well. So I think it definitely did help because we would have these conversations. Okay, காலேஜுக்கு ட்ரெயினில் போகும்போதோ வரும்போதோ ஏதோ ஒரு இந்த ப்ரோக்ராமிங் பற்றி பேசுவோம், இதை பற்றி பேசுவோம். அந்த மாதிரி அப்பப்போ இந்த கான்வர்சேஷன்ஸ் ரியலி ஹெல்ப். நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது இங்கே ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கும்னு தோணுது. இப்போது இங்கே இருக்கிற ஒரு சில பீப்புளுக்கு நடுவில் ஃபன் இஸ் நாட் ஈக்குவல் டு சீரியஸ்னஸ். ஒரு செட் ஆஃப் குரூப் வந்து ஃபன்னாக இருக்காங்க அப்படின்னா தே ஆர் நாட் சீரியஸ் அபவுட் தேர் கெரியர். இந்த மாதிரி ஒரு கன்செப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பட் நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது தட் இஸ் நாட் ஆக்சுவலி ட்ரூ. ஃபன்னாகவும் இருக்கீங்க, சீரியஸாகவும் இருக்கீங்க. Yeah, I think, it's about balancing. Yeah. It's about balancing. No, see, லைஃப்பில் நீங்கள் சீரியஸாகவே இருந்து இது அதுவே பண்ணிட்டு இருந்தாலும் you'll not enjoy, right? You'll have to enjoy the process as well. And we had our fair share of, I mean, காலேஜில் ரொம்பவே நல்லாவே என்ஜாய் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் காலேஜ் லைஃப்பை. பட் அட் தி சேம் டைம் ஓகே எக்ஸாம்ஸ் வருது, இது வருதுன்னா we would be serious. அந்த டைமுக்கு அதுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுமோ அதை பண்ணி தான் ஆகணும், பிளேஸ்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே. ஸோ I think people should learn to have both, I would say. Okay. நான் வந்து உங்களுக்கு ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஈவன் நீங்கள் வந்து சாம்சங்குமே வந்து கேம்பஸில் வந்து தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணாங்க. எஸ். இப்போ வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் சீசன் வந்து வருது. நீங்கள் சொல்லியிருந்தீங்க சாம்சங் வந்து நீங்கள் ஆன் கேம்பஸ் செலக்ட் ஆகல, ஆஃப் கேம்பஸில் தான் செலக்ட் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜேர்னி என்ன நடந்துச்சு? பிளேஸ்மெண்ட் சீசனில் ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன நடந்துச்சு? நான் சாம்சங்கில் இன்டர்ன் பண்ணி முடிச்சுட்டு வந்த அப்புறம் பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ப்ரீ பிளேஸ்மெண்ட் ஆஃபர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஸ் முடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் தி லிஸ்ட் ஒவ்வொரு கம்பெனிஸும் இதுதான் ப்ரீ பிளேஸ்மெண்ட்டுக்கு இவங்கெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோன்னு வரும். ஐ திங்க் எங்கள் இயரில் வந்து ஆல்மோஸ்ட் மைக்ரோசாஃப்ட் இன்டர்ன் கொடுத்துருந்தாங்க, குவால்காம், சாம்சங், இதெல்லாம் பெரிய கம்பெனிஸ். அப்போ எங்களுக்கு இந்த கம்பெனிஸ் பற்றி நிஜமாலுமே தெரில தான் நான் சொல்லுவேன். வேறு போர்டு நான் எல்லா பிளேஸ்மெண்ட் ப்ரீ பிளேஸ்மெண்ட் லிஸ்ட்டும் வந்து சாம்சங்கில் 15 பேரில் ஐ திங்க் தே செலக்டட் அரவுண்ட் 30-40%. நான் அந்த லிஸ்ட்டில் இல்லை. அகெயின் தட் வாஸ் லைக் தி அதர். எப்படி நான் வந்து அடாப்டபிலிட்டி எவ்வளோ லைஃப்பில் முக்கியம்னு சொன்னால் அது மாதிரி எம்ப்ரேசிங் யோர் ஃபெயிலியர்ஸ். ஓகே, என்ன தான் லைஃப்பில் யார் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருந்தாலும் சரி, யூ ஹேவ் அ லாட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் இன் யர் லைஃப். மைக்ரோ ஃபெயிலியர்ஸ் பேசிக்லி. டெஃபினட்டாக இட்ஸ் நாட் லைக் எல்லாத்துலேயுமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம்னு கிடையாது. அந்த ஃபெயிலியர்ஸ் என்னன்றதை புரிஞ்சு அதுலேருந்து ஐ திங்க் யூ ஹேவ் டு ஹேவ் சம் லேர்னிங் அரவுண்ட் இட் அண்ட் எம்ப்ரேஸ் இட். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஹிட் இன் மை லைஃப், ஐ வுட் சே. ஸோ ப்ரீ பிளேஸ்மெண்ட் லிஸ்ட்டில் இப்போ என்னோட பேர் இல்லை. ஸோ ஐ ஹேட் டு சிட் இன் தி பிளேஸ்மெண்ட். சாம்சங் R&Dல இல்லை. obviously என்னோட வந்து அந்த 15 பேரில் there were few who were selected. அவங்க பிளேஸ்மெண்ட்டில் உட்கார வேணாம் because they got the offer and Samsung was paying say pretty well, like இந்த எல்லா ட்ரீம் கம்பெனிஸுமே அப்பயே they were around 15 lakhs on average. ஃப்ரெஷராக போகும்போது அப்போ அது எவ்வளோ பெரிய அமௌண்ட். ஐ மீன் 1 lakh per month நாங்களாம் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் சீசன். ஸோ ஐ ஹேட் டு ப்ரிப்பேர் ஃபார் மை பிளேஸ்மெண்ட்ஸ். இதே தான் காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸுங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஆப்டிடியூட் அண்ட் DSA கரெக்டாக ப்ரோக்ராமிங் அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. கோடிங் மட்டும்தான்.
வேறு அடிஷ்னலாக நீங்கள் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் பண்ணுறது, வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறது, இது எதுவுமே அங்கே வந்து அடிஷ்னலாக ரோல் ப்ளே ஸோ பண்ணுமா? அது ஐ திங்க் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு பெருசாக கிடையாது. ஸோ கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ஐ வுட் சே தி ஃபில்டர் கிரைட்டீரியா இஸ் மோஸ்ட்லி உங்கள் கிரேட்ஸ், சிஜிபிஏஓ, ஜிபிஏஓ இதெல்லாம் தான். ஓகே. அப்போ ரெஸ்யூமேல உங்களுக்கு போடுறதுக்கு பெருசாக ஐட்டம்ஸே இருக்காது ஒன்றுமே. ஐ மீன் நம்ம காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் போட்டிருப்போம். பட் ஓகே யூனோ லைக் ஐ டோன்ட் சி அந்த அந்த ஸ்கில்ஸ் இந்த இதெல்லாமே ஒரு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் தான் யூஸ்ஃபுல். ஏன்னா ஐ டோன்ட் திங்க் பீப்புள் வுட் ஹவ் பில்ட் இண்டஸ்ட்ரி ஸ்கேல் ப்ராஜெக்ட்ஸ் பை தென். Right. அதை வச்சு பெருசாக எங்களுக்கு பெருசாக அட்வான்டேஜ் இல்லை. So, காலேஜ் freshers- பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு இட்ஸ் நாட் ரிக்வயர்ட். அங்கே வந்து காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் டிஎஸ்ஏல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எஸ். இதுதான். ஸோ டிஎஸ்ஏ பேசிக்லி ஓகே இதெல்லாம் தான் அப்போ கீக்ஸ் ஃபார் கீக்ஸ். அப்போ இன்ஃபேக்ட் காலேஜ்லலாம் எங்களுக்கு வந்து இந்த லீட் கோட் மாதிரி அப்போ ஸ்பாஜ்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். நான் சொல்லியிருக்கேன் நான் தெரியல. ஸோ ஸ்பாஜ் பேசிக்லி வந்து இட்ஸ் யூனோ அகெயின் அங்கே ஒரு லீடர் போர்டு இருக்கும். எங்கள் காலேஜ்குள்ளேயே நாங்கள் ஒரு மினி லீடர் போர்டு மாதிரி வச்சுருப்போம். ஓகே நம்ம இத்தனை கொஷின் சால்வ் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி சால்வ் பண்ணியிருக்கோம், அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பிளேஸ்மெண்ட்ஸ் அதே மாதிரி தான். ஸோ த ஃபர்ஸ்ட் டே வாஸ் மைக்ரோசாஃப்ட்டில் வந்து அந்த இயர் ஸோ சிஜிக்கு எம்ஐடிக்கும் காமன் பிளேஸ்மெண்ட்ஸ் தான். எனக்கு எங்கள் இயர் வந்து சிஜியில் நடந்தது கிண்டியில். ஃபர்ஸ்ட் டே மைக்ரோசாஃப்ட் இன்டர்வியூஸ் எப்படின்னா காலையிலேருந்து ஆல்மோஸ்ட் லேட் இந்த ஈவினிங் நைட் வரைக்கும்லாம் போகும் நிறையா கம்பெனிஸ். ஓகே. சில கம்பெனிஸ்னால் மிட் நைட் மேலே கூட இன்டர்வியூஸ் நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்து நான் ஆப்டிடியூட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் தே ஹேட் 3 rounds ஆஃப் கோடிங். 2 ரவுண்டுமே செம்ம சூப்பராக பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி. லைக் ஐ குட் ஃபீல் இட் ஆஸ் வெல். பிகாஸ் அப்போ எப்படின்னா காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்கோட பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த கொஸ்டின் நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டு தான் என்னால் சால்வ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு அந்த மைண்ட் ஒரு செட் பேட்டர்ன் உங்களுக்கு இருக்கும், இப்படி தான் பண்ண முடியும். தேர்ட் ரவுண்டில் வந்து ஒரு டைனமிக் ப்ரோக்ராமிங் கொஸ்டின். ஸோ டிபின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்கில். ஸோ ஐ டென்ட் டூ இட் வெல். ஐ ஸ்டில் ரிமெம்பர் த கொஸ்டின். ஐ டென்ட் டூ இட் வெல். ஐ நோ ஓகே இந்த ரவுண்ட் இது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் வந்தது ஒரு 5 பேர் இருந்தாங்க. 5 பேரோ 6 பேரோ இருந்தோம். அதுலேருந்து 3 பேருக்கு தான் ஆஃபர் கொடுத்தாங்க. திருப்பி அந்த ஆஃபர் கொடுக்காத லிஸ்ட்டில் நான் தான் இருந்தேன். எகெயின் எம்ப்ரேசிங் ஃபெயிலியர். ஸோ ஐ மீன் அட்லீஸ்ட் ஐ திங்க் ஒன் வே ஆஃப் சீயிங் இட் இஸ் ஓகே ஃபர்ஸ்ட் கம்பெனிலே நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஸோ மேபி ஆர் ஜர்னி இஸ் நாட் லைக் இட்ஸ் கோன் ஹேப்பன் வெரி சூன். பட் அட்லீஸ்ட் அந்த கொஸ்டின் நான் ஃபெயில் ஆன கொஸ்டினை நான் அன்றைக்கி கற்றுக்கிட்டேன். ஓகே அதனால தான் இன்னும் அந்த கொஸ்டின் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இட்ஸ் ஸோ ஓகே நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் திருப்பி இந்த பேங்க்ஸ்லாம் வரும். அதாவது மார்கன் ஸ்டான்லி, கோல்ட்மன் சாக்ஸ், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் கம்பெனிஸ் இவங்களாம் வருவாங்க. சம் ஆஃப் தீஸ் கம்பெனிஸ் எனக்கு பர்சனலாக பிடிக்கல. பட் லைக் ஐ ஆல்சோ டென்ட் கிளியர் ஆப்டிடியூட் அண்ட் ஆல் தட். அண்ட் தென் ஐ திங்க் day 3 or day 4 there was a startup in Chennai that came. It's a very famous, it's a well-known startup. It was founded by people from CEG and Okay. they used to throw money. I mean they paid a lot up here. ஸோ நான் அந்த கம்பெனிலே ஐ கிளியர் தி இன்டர்வியூ. ஸோ அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் ஆஃபர் கிடச்சிது. 3 பேர் தான் செலக்ட் பண்ணாங்க. ஸோ 2 பேர் எம்ஐடிலேருந்து 4 பேர், 2 பேர் எம்ஐடி, 2 பேர் சிஇஜி, 4 பேர் இருந்தோம். ஓகே. ஆக்சுவலி 4 பேர் ஏன்னா ஒன்று வந்து அதில் ப்ரீ பிளேஸ்மெண்ட் ஆஃபர் நினைக்கிறேன். Okay. ஐ மீன் நம்பர்ஸ் இங்கே அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். பட் யா ஸோ அவ்வளோதான். தேர்ட் டே ஒரு ஃபோர்த் டே ஐ வாஸ் பிளேஸ்ட். திருப்பி இதே இன்டர்வியூ ப்ராசஸ் ஆப்டிடியூட் அண்ட் தென் 3-4 rounds ஆஃப் கோடிங். ஐ கிளியர்ட் இட். I think the overall again 15 lakhs though upper CTC. I was very happy. அவ்வளோதான் 15 lakhs அப்போ சிடிசி ரொம்ப பெரிய நம்பர். ஆமாம் 2014 வந்து ஐ மீன் 2015 இஸ் வென் ஐ காலேஜ் நான் முடிப்பேன். ஸோ 2014 I got this offer. அவ்வளோதான் அப்புறம் செலிப்ரேஷன் தான். ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா ஐடியில் ஐ வாஸ் ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கைஸ் டு கெட் பிளேஸ்ட் இன் தி பிளேஸ்மெண்ட் சீசன் எங்கள் டிபார்ட்மெண்ட் இதில். ஸோ அப்போ எப்படி நடக்கும்னா ஐ மீன் சிஇஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஇஜி ஐடி, எம்ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்ஐடி ஐடி அண்ட் ஆல்சோ சம் ஆஃப் தீஸ் எலக்ட்ரானிக்ஸ் அவங்களாம் கூட உட்காருவாங்க எல்லாருமே. ஸோ இவங்க எல்லார் பூல்லையும் ஐ திங்க் they'll filter based on these CGPA and then have a list of people who will appear for these interviews and all that. So I was made the placement coordinator as well, like, okay, நீ placed ஆகிட்ட. I think, now, ஏன்னா placement season is like 2 months long. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ட்ரீம் கம்பெனிஸ் வரும், அதுக்கப்புறம் ஒரு மிட் ரேஞ்ச் கம்பெனிஸ் வரும், அதுக்கப்புறம் தான் பல்க் இன்ஃபோசிஸ், சிடிஎஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வரும். ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா அது அப்புறம் டெய்லி நான் சிஇஜி போக வேண்டியிருக்கும். அப்போ பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டர். ஸோ ஐ ஹேவ் டு பி இன் சிஇஜி, லைக் லுக் அட் ஸோ பேசிக்லி நாங்கள் தான் வந்து இண்டஸ்ட்ரி ஆளுங்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற பிரிட்ஜ். ஸோ பசங்க நர்வஸாக இருப்பாங்க. இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் என்ன, நீங்கள் ஆல்ரெடி பிளேஸ் ஆனதுனால இப்போ நீங்கள் அவங்களுக்குமே கைட் பண்ணி. எக்ஸாக்ட்லி. அண்ட் ஆல்சோ இண்டஸ்ட்ரிக்கு வந்து எப்படின்னா
அவங்களோட கோஆர்டினேட் பண்ணுறது. ஓகேவா, இப்போ இந்த ஆப்டிடியூட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து அந்த ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆனவங்களை கூப்பிட்டு வருது, இவங்கள ரூம்ஸில் உட்கார வைக்கிறது, பேசிக்லி ஹாஸ்பிட்டாலிட்டி யூனோ, அவங்க கரெக்டாக சாப்பாடு, ஸ்நாக்ஸ். ஐ திங்க் that also gave me an opportunity to connect with some of these folks. I've had quite a few interesting conversations நிறைய அப்போ கம்பெனிஸில் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அப்போ வந்து என்னோட காலேஜ் சீனியர்ஸே இன்டர்வியூஸ்க்கு வருவாங்க. ஓகே. ஸோ அவங்க எல்லாமே வந்து அவங்களோட பேசுறது, அவங்க இண்டஸ்ட்ரியை பற்றி என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஷயம். ஐ திங்க் கனெக்ஷன்ஸ் யூ ஹேவ் டு பி ஷேம்லெஸ் இன் மேக்கிங் கனெக்ஷன்ஸ் வித் பீப்புள். ஆஃப்கோர்ஸ் எல்லாரும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது, பட் ஐ திங்க் யூ ஷுட் ட்ரை டு கனெக்ட் டு பீப்புள். அந்த எஃபர்ட் நம்ம எடுக்கணும். டெஃபினட்டாக டோன்ட் பி அன் இன்ட்ரோவர்ட், தேர் இஸ் வாட் ஐ வுட் சே இன் மேக்கிங் கனெக்ஷன்ஸ். ஒரு 2 மாதம் போச்சு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அங்கே எல்லாரும் ப்ளேஸ் ஆனாங்க. அதில் இட் டுக் சம் டைம், லைக் சம் ஆஃப் தெம் காட் பிளேஸ்ட் இன் த செகண்ட் தேர்ட் வீக். நேச்சுரலி அது ஒரு காம்படிட்டிவ் மைண்ட் செட்டும் இருக்கும். லைக் காலேஜில் வந்தவங்க எல்லாருமே நல்லா படித்து வந்தவங்க தான். ஸோ அதனால் இட் டுக் சம் டைம் ஃபார் ஃபோக்ஸ் டு கெட் பிளேஸ்ட். திருப்பி எங்கள் பேட்சில் ஒரு பையன் வந்து யூனோ he took away his life during placements. இதெல்லாம் ரொம்ப காமன் MIT CG இதெல்லாம். பட் ஐ திங்க் லுக்கிங் பேக் அது குறைஞ்சிருக்கு இல்லையா? இப்போ குறைஞ்சிருக்கு. ஐ திங்க் people should think about it. I don't think it's not the end of the world for sure. Looking back, டெஃபினட்டாக எப்பயாவது நீ எல்லாருக்கும் வேலை கிடைக்குது, you will definitely end up getting. அப்போ ப்ரெஷர் என்னென்னா, மற்றவங்க நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு கிடைக்குது, நம்ம மட்டும் டெய்லி போயிட்டு வந்துட்டு இருக்கோங்கும் போது கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். I think now it has reduced, which is good. But yeah, as a placement coordinator, I learnt a lot, made a lot of these connections, which helped. அதுக்கப்புறம் ஃபைனல் இயர் தான். ஸோ இது வந்து ஐ திங்க் செப்டம்பர் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பல்க் கம்பெனிஸ் வந்தது. அதோட இன்டர்வியூ ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக வேறு. லைக் இந்த ட்ரீம் கம்பெனிஸ் டு மிட் ரேஞ்ச் கம்பெனிஸ் இஸ் அ பிட் டிஃப்ரெண்ட். அப்புறம் மிட் ரேஞ்ச் டு பல்க் இட்ஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். ஸோ பல்க் கம்பெனிஸ்லாம் வரும்போது நம்பர் ஆஃப் ஆஃபர்ஸே பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் 50s 100s இந்த மாதிரி இவ்வளோ பேருக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ட்ரீம்லாம் வந்து சிங்கிள் டிஜிட்டில் இருக்கும். ஸோ அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்ஃபேக்ட் when Zoho was here, Zoho இருந்தது எங்கள் பிளேஸ்மெண்ட் சீசன். அப்போலாம் I got a lot of chance, a lot of opportunity to interact with a lot of senior folks from Zoho. ஏன்னா Zoho வந்து அப்போயுமே it was one of the companies that people look up to. லைக் இந்தியாவிலேருந்து வந்த, சென்னையிலேருந்து வந்த ஒரு ஸ்டார்ட் அப், they are competing with these global products அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் சீசன் முடிஞ்சது. அப்புறம் இட் வாஸ் இன் டு அவர் ஃபைனல் இயர். ஃபைனல் இயர் ஒரு ப்ராஜெக்ட் அண்ட் ஃபியூ பேப்பர்ஸ் தான். ஸோ அப்போ இட் ஃபன் பார்ட். அப்போ அதுதான் முடிஞ்சிருச்சு, எல்லோரும் பிளேஸ் ஆயாச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அடுத்து ஆஃபீஸில் ஜாயின் பண்ண வேண்டியதான். ஸோ என்னெல்லாமோ பிளான் பண்ணுறதோ நாங்கள் ஃபைனல் இயரில் வந்து இந்த ட்ரிப்பு அந்த ட்ரிப்பு அது இது, இந்த ஹிமாலயாஸ்க்கு ட்ரெக்கிங் அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மோடுக்கு போயாச்சு. ஓகே. அதுக்கப்புறம் காலேஜும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. ஐ திங்க் தட்ஸ் மை பிக்கெஸ்ட். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் பிளேஸ் ஆன கம்பெனி வந்து they had to revert my offer. Not my offer, everyone who got placed in the company was not doing well. எந்த டைமில் நீங்கள் ஹிமாலயாலாம் ட்ரெக்கிங் போகலாம் அப்படி ஹிமாலயாலாம் பிளானில் இருந்தது. அது கோவா பிளான் மாதிரி வச்சுக்கோங்களேன், இன்னும் பிளானில் தான் இருக்குது. பிளான் போட்டிருந்தோம், கடைசியில் சும்மா இங்கே ஏலகிரிக்கு தான் போனோம். பிளானில் இருந்தது. பட் யா, ஸோ May 2015 was when I was supposed to join the company. I think April is when I got again in college. என்னோட சீனியரே வந்து அந்த கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. Okay. So they ping me saying the company is not doing well. I think you should start seeing, start looking out. So இது பிளேஸ்மெண்ட் சீசன்லாம் முடிஞ்சிருச்சு. ஏப்ரல். நான் ஒரு மாதத்தில் வேலைக்கு போக போகிறோம். அந்த ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் இப்போ உங்களுக்கு கட் ஆயிருச்சு. ஆஃப்கோர்ஸ். இப்போ நீங்கள் ஆஃப் கேம்பஸில் தேடி ஆகணும். ஆமாம், தேடி ஆகணும். ஸோ இந்த நியூஸ் வந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட் டே காலேஜில் போய் கேட்குறோம். அவங்களுக்கும் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்தது இந்த மாதிரின்ட்டுன்னு. இனிஷியலாக என்ன சொன்னாங்கன்னா, they will extend the offer till they push the starting date to December. ஸோ எப்போ ஏப்ரலில் இருக்கும், டிசம்பரில் தான் ஸ்டார்டிங் டேட் அப்படின்ற மாதிரி. மேபி கம்பெனி அதுக்குள்ளே பெட்டராக இருந்தால் பார்க்கலாம் அது இதுன்னு சொல்லிட்டு. அப்போ திருப்பி ஓகே, நாங்கள் 4 பேர் தான் அந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிறோம். 4 பேருமே டாப்பர்ஸ். இன்ஃபேக்ட் அதுலேருந்து ஒரு பையன் இன்னும் மெட்டாவில் இருக்காங்க இப்போ என்னோட யூஎஸில். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, பிளேஸ்மெண்ட் சீசன் முடித்தோடனே நான் இந்த டிஎஸ் எல்லாம் தூக்கி போட்டேன். அவ்வளோதான். அப்போ தான் ஃபன் மோடுக்கு போயாச்சு. ஏதோ காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ணோம், ஏதோ லைஃப் என்ஜாய் பண்ணோம். ஸோ எங்கள் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் வெற்றி தியேட்டர் தான். ஆல்மோஸ்ட் எக்கச்சக்க படம் ஃபஸ்ட் டே போயிடுவோம் அந்த மாதிரி. ஸோ எனக்கு டிஎஸ் என்னன்னே மறந்து போயிடுச்சு அந்த மாதிரி. லைக் ஐ பிகேம் வெரி ரஸ்டி. கிளாஸ்லேருந்து ஆரம்பிக்கணும் இப்போ. ஆமாம். அண்ட் யூஆர் அலோன். when your entire college is going to start their job in like 1 or 2 months, you are in the searching phase again.
லுக்கிங் பேக் ஐ வுட் சே ஐ ஷுட் ஹவ் ஹேண்டில் தட் சிச்சுவேஷன் அ பிட் பெட்டர். யூனோ எனக்கு முதல்ல பயம் வந்துடுச்சு. நீங்கள் சொல்கிறத கேட்கும்போதே அந்த சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு எவ்வளோ பயமாக இருந்திருக்கும்னு என்னால் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது. எக்ஸாக்ட்லி. பட் யூனோ லைக் ஐ வுட் சே அந்த 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 இப்போ இருக்கிற மெச்சாரிட்டி அப்போ இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. லைக் காலேஜ் முடிச்ச ஒரு ஆளுக்கு என்ன மெச்சாரிட்டி இருக்குமோ அதுதான் இருக்குது. ஒரு நல்ல பேக்கேஜ் ஜாப் கிடச்சிருச்சு, வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லியாச்சு, வீட்லேயுமே எல்லாமே செட்டில் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைமில் there is no ஜாப்ன்றப்ப Yes. ஒரு கொஸ்டின் மார்க் வருது. பட் அகைன் ஐ திங்க் அங்கேருந்து அகைன் யூனோ ஃபெயிலியரோட வாட் இஸ் த லேர்னிங், ஹவு டு என்ஷூர் இட் டசன்ட் ஹேப்பன் அகேன் இஸ் பேசிக்லி ஓகே. நம்ம ஐ திங்க் நீங்கள் இந்த ஓரளவுக்கு நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் நீங்கள் எப்போவுமே பிளேஸ் ஆனதுன்னா ஐ திங்க் யூ ஷுட் ஹேவ் கான்ஸ்டன்ட் டச் ஆஃப் டிஎஸ்ஏ அண்ட் யூனோ இந்த இன்டர்வியூ ரெடினஸ் எப்போவுமே இருக்கணுங்கிறது வந்து ஐ லேர்ன் ஃப்ரம் தேர். ஓகே. ஏன்னா மேபி யூனோ நம்ம டிஎஸ்ஏ பற்றி பேசலாம் டீட்டெயில்டாக. ஓகே. திங்க் இட்ஸ் வெரி கான்ட்ரவர்ஷியல் டாபிக். லாட் ஆஃப் பீப்புள் சே வை இட்ஸ் ஈவன் நீடட் அண்ட் ஆல் தட், பட் யூனோ ஐ ஹேவ் அதர் ஒப்பீனியன்ஸ். யூனோ டு அப்போ திருப்பி ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கணும். ப்ளஸ் யூ ஹேவ் டு ஃபிகர் அவுட் தீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஸ் வெல். யூனோ யாரை போய் ரீச் அவுட் பண்ணுறது, எங்கே பண்ணுறது. ஐ திங்க் தட்ஸ் வேர் மை கனெக்ஷன் ஸ்டார்டட் ஹெல்பிங். ஓகே. ஸோ ஐ ஈவன் ரீச் அவுட் டு சம் ஆஃப் தீஸ் பீப்புள் தட் ஐ ஸ்போக் டியூரிங் மை டைம் அஸ் அ பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டர் இந்த ஜோஹோலேருந்து இந்த மாதிரி கம்பெனிஸ்லேருந்து எல்லார்ட்டையுமே பேசினேன். என் சீனியர்ஸ் எல்லாருமே வந்து தேவர் ஆல்சோ ரெடி டு யூனோ ரெஃபர் மீ, ஹெல்ப் மீ இன் ஆல் தட். ஆக்சுவலி இந்த லாஸ்ட் 1 இயரில் என்ன நடந்ததுன்னா, அந்த பிளேஸ்மெண்ட் முடிஞ்சு ஃபைனல் இயரில் இருக்கும்போது என் காலேஜ் சீனியர்ஸில் எனக்கு இன்னும் 2-3 பேர் ஞாபகம் என்கிட்ட சொல்லிட்டுருப்பாங்க, நீ ஆஃப் கேம்பஸ் ட்ரை பண்ணு, கூகுள், ஃப்ளிப்கார்ட் அப்போ பெரிய இட் வாஸ் ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் ஸ்டார்ட்அப்ஸ் இன் இந்தியா. ஃப்ளிப்கார்ட் இல்லை கூகுள் இந்த கம்பெனிஸ்லாம் ட்ரை பண்ணு, லெத்தாஜிக்காக இருக்காது அப்படிம்பாங்க. நாங்களாம் வந்து பைசா வந்துடுச்சுல, ஐ மீன் இவ்வளோ இதுக்கு மேலே யார் பைசா தர போகிறோம், நான் சென்னையிலே இருக்க போகிறேன் அப்படின்னு ஒரு இதில் வந்து இல்லை வேண்டாம் ஐ எம் ஹாப்பி வித் திஸ் அப்படின்ற ஐம் ஹாப்பி, ஐம் கான்டென்ட் வித் திஸ் அப்படின்றதுலேயே அதெல்லாம் வந்து ஃப்ரீயாக விட்டோம். தேவர் ரெடி டு ஆஃபர் தட் ஹெல்ப் ஆஸ் வெல். லைக் ஒன்று ரெஃபர் பண்ணி இதெல்லாம் பண்ணுறேன். ஓகே, ஃபைனல் இயரில் திருப்பி அதுக்கப்புறம் இந்த நியூஸ் வந்த அப்புறம் ஐ ஹேட் டு ப்ரிப்பேர். என்னோட கனெக்ஷன்ஸ் மூலியமாகவே இந்த மாதிரி இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணேன். அகெயின் ஐ டென்ட் டூ மை ஸோ நான் அப்ளை பண்ண ஒரு கம்பெனி இட்ஸ் கால் ஜோம். ஐ திங்க் இட்ஸ் ஸ்டில் அ ஸ்டார்ட் அப் இன் சென்னை, ஜோம்னு. அங்கே வந்து நிறைய பேர் எங்கள் சிஜிஎம்ஐடிலேருந்து போனவங்க வந்து தேவர் இன் யூனோ லீடர்ஷிப் ரோல்ஸ் அண்ட் ஆல் தீஸ் அண்ட் தே ஸோ எங்கள் சிஒய்சி பேசிக்லி தி placement cell in Anna University connected me with those folks because they were doing some off-campus hiring. Again, I didn't do my coding rounds very well there. DSA rounds நான் நல்லாவே பண்ணல because I you know like ஒரு 10 நாள் ப்ராக்டிஸ் தான். பட் ஐ திங்க் they were ready to offer an intern மாதிரி ஒரு ரோல். ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு யூ பி அன் இன்டர்ன் அண்ட் தென் வில் கெட் யூ கன்வெர்டட் அப்படின்ற மாதிரி ஒரு ஹப் பேஸ்ட் ஆன் தி பர்ஃபார்மன்ஸ். ஐ வாஸ் லைக் ஓகே ஃபைன். And the package there was also pretty good. Like, but the only thing is என்னோட பேட்ச்லேருந்து ஆஃப் கேம்பஸ் அங்கே ஒரு 5-6 பேர் வந்திருந்தாங்க. பட் ஐ வாஸ் தி ஒன்லி இன்டர்ன், அவங்களாம் ஃபுல் டைம். ஓகே. பட் அகைன் யூனோ லைக் ஐ திங்க் யூ ஹேவ் டு மேனேஜ் தீஸ் திங்ஸ். யூனோ லைஃப்பில் எப்போவுமே இதெல்லாம் பார்த்து டிஜெக்ட் ஆகக்கூடாது. யூனோ ஹேவ் டு டேக் இட் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கீப் கோயிங். ஐ திங்க் டிஎஸ்ஏ ப்ராக்டிஸில் நிறைய பேர் என்கிட்ட வந்து இல்லை எனக்கு டிஎஸ்ஏ வரலன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. நான் அப்போ தான் சொல்லுவேன், யூ நீட் பிட் ஆஃப் இல்லை தி பர்சிவரன்ஸ் இன் யோர் லைஃப் ஆஸ் வெல். லைக் யூ ஷுடன்ட் ஓகே ஒரு நாள் 2 நாள் ட்ரை பண்ணேன் எனக்கு இதுக்கு மேலே வரல அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ அண்ட் தென் I got an intern opportunity there. I did very well. I got converted in after the first or second month itself. Became an FTE. I did very well in that company as well. And then அப்புறம் தான் சாம்சங் வந்து சென்னையில் வந்து they started a different team, ஒரு different group start பண்ணாங்க. I think within a year or so I moved there. But all along, இன்னி வரைக்குமே I ensure that I'm always interview ready. I think especially இன்னைக்குமே I think that was the biggest learning from there. Like even last year, I mean like எப்போவுமே இன்டர்வியூ ரெடியாக இருக்கிறது வந்து இட்ஸ் a good skill because there are a lot of uncertainties. You don't want to start from the scratch. Okay. And ஒரு கான்ஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் தென் சாம்சங்குள்ளே என்டர் ஆகுறீங்க ஆஃப்டர் திஸ். இந்த ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்டார்ட் அப்லேருந்து சாம்சங் வந்து மூவ் ஆகுறீங்க. இங்கே வந்து இந்த டைமில் இன்டர்வியூ ரெடியாக இருந்தீங்களா சாம்சங்குள்ளே போகிறப்ப? ஐ வாஸ் ரெடி. அண்ட் ஆல்சோ சாம்சங் வந்து நான் அந்த ஜோமில் ஒர்க் பண்ண நிறைய பேர் அங்கே மூவ் ஆயிருந்தாங்க. ஓகே. ஸோ தே ஆல்ரெடி நியூ மை நியூ தட் ஐ வாஸ் குட் எனஃப். ஐ மீன் மேனேஜர்லேருந்து எல்லாருமே அப்படி தான். ஸோ அவங்க என்ன ஜோமில் இருந்தவங்க நிறைய பேர் தான் சாம்சங் அப்போ மூவ் ஆயிருந்தாங்க.
ஸோ அதனால் அந்த கனெக்ஷன்ஸ் அகெயின் ஹெல்ப் மீ அண்ட் Okay. I was also ready to give interviews and all these things. In fact நான் அப்போ சாம்சங் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது I was trying couple of other companies as well. I was able to crack interviews. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா how was your day in Samsung? Uh, Yeah, Samsung Chennai, it was a bit different. So we were building 0 to 1 up. So the products that we were building in Chennai was 0 to 1. அங்கே வந்து ஓகே எனக்கு எல்லாமே புது டெக் ஸ்டாக் புது இது நான் ஃபர்ஸ்ட் கம்பெனியில் இருந்தபோது இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் டெக் ஸ்டாக் ஐ வுட் சே. இங்கே வந்து ஓப்பன் சோர்ஸ்க்கு மாறணும். ஸோ ஐ ஹேட் டு லேர்ன் தோஸ் டெக் ஸ்டாக்ஸ் ப்ளஸ் ஆல்சோ நான் வந்து ஃபுல் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் தி டெவலப்மெண்ட் பார்த்துருக்கேன் சாம்சங்கில் இருந்தபோது. ஏன்னா வந்து என்ன டெவலப்மெண்ட்டில் இருந்தீங்க சாம்சங்கில் பர்டிகுலராக? இட் வாஸ் Node.js ஃபார் தி பேக் end. ஓகே. ப்ளஸ் ஃப்ரண்ட் எண்டுக்கு வி ஹேட் அ லாட் ஆஃப் திங்ஸ். வி ஹேட் அ பிட் ஆஃப் Angular, வி ஹேட் அ பிட் ஆஃப் React, அதுக்கப்புறம் Vue.js, இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் இருந்தது. ஓகே. பட் சாம்சங் வந்து இட் வாஸ் ஒன் ஆஃப் தி ஃபவுண்டிங் டீம்ஸ் சென்னையில். அப்போ வந்து அப்போ தான் ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால ஒவ்வொரு நாளும் வேறு வேறு சேலஞ்சஸ் அங்கே அகெயின் லைக் ஃப்ரம் பீயிங் ஒரு நாள் டெவாப்ஸ் வேலை பார்க்க வேண்டியிருக்கும். எல்லாமே ப்ரொடக்ஷன் டிபி டவுன் ஆகிடும், எப்படி அதை வந்து டீபக் பண்ணுறது, எப்படி அதை இது பண்ணுறது. இட் வாஸ் லாட் ஆஃப் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் மீ இன் சாம்சங். ஸோ அதனால் இனிஷியலாக ஓகே ஒரு ஃப்ரண்ட் எண்டில் ஸ்டார்ட் பண்ணேன். வெப்சைட்டில் இந்த ஃபீச்சர்ஸ் பில்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இப்போ சேஞ்சஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இருந்து எவென்ச்சுவலி ஐ மூவ் டு பேக் எண்ட் as well. Back end, it was more like I was, I started to build microservices. Okay. 4.5 years later, when I quit Samsung, I was leading around, more than 5 core microservices and bit of front end as well. A lot of these things, So I think there was a lot of learning curve, but I think on the point of time in my life, I had the opportunity to, the time and mind space to learn and grasp these things as well. So I used to spend a lot of, like work a lot, but I think eventually it paid as well. I learned a lot. And also, அங்கே இருந்த மக்களுமே வந்து they were very welcoming. They would teach a lot of these things. I had basically you could fail. See, you need to work in an environment where you don't have to worry about your failures. Okay. அந்த environment அங்கே இருந்தது எனக்கு. நான் வந்து ஓகே ஏதாவது தப்பு பண்ணாலும் there are people who will back me up and like I learned from those mistakes. So Samsung was good, I would say. இங்கே மைக்ரோ சர்வீசஸில் நிறைய ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. மைக்ரோ சர்வீசஸ்னால் என்ன அப்படின்றத ஒரு சிம்பிள் டேர்ம்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஸோ மைக்ரோசர்வீசஸ் பேசிக்லி there are two design paradigms இல்லையா, monolith versus microservices. I mean இதுதான் ரைட், இதுதான் ராங் அப்படின்னு என்றைக்குமே கிடையாது. இது எல்லாத்துலேயுமே ட்ரேட் ஆஃப்ஸ் தான். மைக்ரோசர்வீசஸ் வந்து ஒரு செல்ஃப் கண்டெய்ன்ட் சர்வீஸ், ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் தான் பண்ணணும், ஓகேவா? அண்ட் இட் will expose a bunch of APIs to do those things. REST APIs or some way to do those things. It will have its own managed database, data stores to do it. அவ்வளோதான். So microservices, again, whenever we talk about design paradigms, it's about trade-off. So microservices என்னன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயம் தான் அது பண்ணும். அந்த சர்வீஸை வந்து எப்படி மற்றவங்க யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு கிளியராக அது டிஃபைன் பண்ணிடும், இன்டர்ஃபேஸ் ஆர் தி APIs. அண்ட் அதுக்குன்னு ஒரு டேட்டா பேஸ் ஒரு டேட்டா ஸ்டோர் இருக்கும். ஓகே. So it's easier for a small team to work on it without causing issue in some other parts of the system. ஒரு பெரிய அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா definitely there will be multiple microservices. You can break it down into microservices and you can have it's also ஒரு டீம் பெர்ஸ்பெக்டிவ்லி ஈஸி. உங்களுக்கு லாஜிக்கலாக ஒரு டீமை ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஓகே, இந்த மைக்ரோசர்வீஸ் இந்த டீம் பார்த்துக்கும், ஓகே, அதுக்கான டேட்டா பேஸ். அண்ட் தி அதர் அட்வான்டேஜ் ஆஃப் தட் இஸ் ஒவ்வொரு மைக்ரோசர்வீஸ் கேன் ஹேவ் இட்ஸ் ஓன் டெக் ஸ்டாக். இப்போ இந்த மைக்ரோசர்வீஸ் இந்த டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுதுன்னா இன்னொன்று வேறு ஏதாவது டேட்டா பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன பண்ணுதுங்கிறது அதுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ when you call into a microservice, you have no idea what it's doing inside, but it's going to give you a response இந்த ஃபார்மேட்டில் கொடுக்க போகிறது அப்படிங்கிறது அந்த இன்டர்ஃபேஸை ப்ராப்பராக டிஃபைன் பண்ணிட்டா போதும். ஓகே, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக பாருங்கள். இப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட் டீம்னு சொன்னீங்க, டிஃப்ரெண்ட் டீம் வேறு டெக் ஸ்டாக்கில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த மைக்ரோ சர்வீசஸ் அப்படின்றப்போ ஒரு ஃபங்க்ஷனாலிட்டின்னு சொல்லலாமா? லெட்ஸே ஒரு அந்த பேமெண்ட் ரிலேட்டடாக ஒரு டீம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மைக்ரோ சர்வீசஸ் யூஸ் பண்ணுறாங்க. லெட்ஸே இப்போது ஒரு கார்ட்டில் நிறைய திங்ஸ் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மைக்ரோ சர்வீசஸ் யூஸ் பண்ணுறாங்க, ரைட்? இந்த மாதிரி பிரித்து ஒரு டீம்லேயும் ஒர்க் பண்ணலாம். மொத்த அப்ளிகேஷன் ஒரே ஸ்டாக்கில் தான் இருக்கணுன்றதும் அவசியம் கிடையாது. ஒரு மைக்ரோ சர்வீஸும் தனித்தனி ஸ்டாக்கில் இருக்கலாம். as long as அதில் அகெயின் ட்ரேட் ஆஃப் என்னன்னா எல்லாமே ஒரே ஸ்டாக்ல இருந்தால் உங்கள் DevOps டீமுக்கு ஈஸி ஓகே மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஒன்று ஒரு மாதிரி இருந்தால் யூ ஹேவ் டு லுக் அட் யுவர் CI/CD பைப்லைன், அதை எப்படி டிப்ளாய் பண்ணுறது அந்த மாதிரி. பட் தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் தட் எல்லாமே ஒரே இதில் தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. சாம்சங்கில் ஆல்மோஸ்ட் ஒரு 4 years ஒர்க் பண்ணுறீங்க. அண்ட் தென் அங்கேருந்து மெட்டாக்கு ஜம்ப் பண்ணுறீங்க.
இந்த ஜம்ப் எப்படி நடக்குது? இங்க நீங்க வந்து அவுட்ரீச் பண்ணி அப்ளை பண்ணீங்களா? இல்ல இங்கேயும் ரெஃபரல்ல போனீங்களா? ம். அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? ஸோ நான் ஐ திங்க் அரௌண்ட் 4 1/2 இயர்ஸ் இருந்தேன் சாம்சங்கில். ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஜோன் ஆயிடுச்சு. அகைன் இப்பயுமே எனக்கு லைஃப்பில் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிட்டா அதில் புதுசாக நீங்கள் கற்றுக்க மாட்டீங்க நிறையா. ஸோ நிறைய பேருக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் வந்து ஒரு ஒரு வேலை எடுத்தால் யூ ஷுட் எய்தர் கெட் ஒன் ஆஃப் தீஸ் டூ திங்ஸ். யூ ஷுட் எய்தர் ஏர்ன் ஆர் யூ ஷுட் லேர்ன். இஃப் யூ டூ போத் இட்ஸ் கிரேட். இஃப் யூ டோன்ட் டூ எனி திங் ஷுட் மூவ். ஐ மீன் ஐ வாஸ் ஏர்னிங் வெல் ஸ்டில். பட் அப்போ வந்து லேர்னிங் சரி இல்ல. ஓகே ஒரு ம். மாதிரி கம்ஃபர்ட் ஜோன் ஆகிடுச்சு. லெட் ஸ்டார்ட் யூனோ. ஏன்னா நம்ம ஊரில் ஜென்ரலாக வந்து ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்லேயே ஜாப் ஸ்விட்ச் அடிக்கடி பண்ணுவாங்க. ஆமா, அப்போ ஆமா. 4 1/2 இயர்ஸ் பிகாஸ் ஐ வாஸ் ஆல்சோ ஏர்னிங் வெல் ப்ளஸ் நிறைய புது புது விஷயங்களும் கற்றுட்டு இருந்தேன் டே பை டே. பட் அப்போ வந்து அதான் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சாம்சங்கில் ஒரு 0 to 1 சேலஞ்ச் அது. அதுக்கப்புறம் வி வென்ட் ஃப்ரம் 1 to 100. ஸோ 0 to 1ல் வந்து ஓகே ஒரு ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணி அதை வந்து எண்ட் டு எண்ட் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கான சேலஞ்சஸ். 1 to 100 இஸ் பேசிக்கலி ஆல் ஸ்கேலபிலிட்டி சேலஞ்சஸ். யூனோ ஓகே. எப்படி வந்து ஹவு டு யூ கோ ஃப்ரம் thousands of concurrent requests to like 10 கேஸ் ஆஃப் concurrent request. ம். இந்த மாதிரி எப்படி உங்கள் டிபி வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கு ஸ்கேல் ஆகுது இந்த மாதிரி அதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகே ஒரு மாதிரி ஒரு ஒரு ஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சு ப்ராடக்ட். ஸோ அப்போ ஐ ஸ்டார்டட் கிவிங் இன்டர்வியூஸ் அகைன். ஐ அப்ளைட் ஃபார் கூகுளுக்கு நானே அப்ளை பண்ணேன். ஐ ரீச் ஓகே. அவுட் டு ரெக்ரூட்டர் ம். லிங்க்டின்ல. இந்த மாதிரி ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு. தேவர் ஹாப்பி டு ஓகே லுக்கிங் அட் யர் ப்ரொஃபைல். ஓகே வி கேன் ப்ரொசீட் அப்படின்னாங்க. அட் தி சேம் டைம் ஐ வாஸ் ஆல்சோ கிவிங் இன்டர்வியூஸ் டு கப்பல் ஆஃப் அதர் கம்பெனிஸ். ப்ளஸ் இது பண்ணிட்டு இருக்கும்போது மெட்டா லண்டன்லேருந்து ஒரு ரெக்ரூட்டர் என்ன ரீச் அவுட் பண்ணாங்க. ஐ டோன்ட் நோ இஃப் இட் வாஸ் த டைமிங் ஆர் சம்திங். அவங்களே என்ன ஓகே. ரீச் அவுட் பண்ணி இந்த ம். மாதிரி மெட்டா லண்டன் இஸ் ஹைரிங். ஐ யூ இன்ட்ரெஸ்டட் in exploring அப்படி இப்படினாங்க. So there's a very very big difference between the interview process of FAANG and other companies. ஓகே. FAANG வந்து எப்படின்னா ஓகே they initially have a call. ஓகே இதுன்னு சொல்லிட்டு they give you a lot of time. உங்களை வந்து ஒரு ஒரு டைம் கிரன்ச்சே கிடையாது. நீங்கள் வந்து இப்பயே ஜாயின் பண்ணணும், இது பண்ணணும், இதுக்குள்ளே இன்டர்வியூ முடிக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஓகே. they'll be like okay you give the times, like நீ உங்களால் கூகுளும் சரி இந்தியாவில் அப்படி தான். ஸோ you can take a month or two to prepare because இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ரேர் இல்லையா. ஸோ யூ நீட் டு என்ஷோர் தட் யூ ஆர் வெல் ப்ரிப்பேர்ட். அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப அஹெடா பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க கரெக்ட்டா? Yeah. ஏன்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து இந்த டைம்ல தான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்கும். ஸோ யார் வந்தாலும் அதுக்கேத்த மாரி அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஆமாம் கரெக்ட். ஸோ அவங்க பேசிக்லி மோஸ்ட் ஆஃப் தெம் டூ அ இயர் லாங் லைக் ப்ரொஜெக்ஷன் இவ்வளோ தான் நம்ம ஹெட் கவுண்ட்ஸ் இதுவாக போகுது அந்த மாதிரி இல்லையா. ஸோ அதனால் 2 கம்பெனியுமே சரி கூகுளும் சரி மெட்டாவும் சரி வி ஹேட் அரவுண்ட் ஐ ஹேட் அரவுண்ட் 2 to 3 months to complete the entire interview process. ஓ! ஸோ 3 நான் மந்த்ஸ். ஆமாம் முதல்ல ஒரு இன்டர்வியூ கொடுப்பேன். அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு ப்ரிப்பேர் பண்ணுவேன் அந்த மாதிரி. அத அவங்க இன்ஃபார்ம் பண்ணிருவாங்களா? இப்ப நீங்க இன்டர்வியூ கிளியர் பண்ணோனே அடுத்த இன்டர்வியூ உங்களுக்கு இப்ப இருக்கும் அப்படின்னு ஆமாம் டைம் பீரியட் குடுத்து சொல்லிருவாங்க. நான் எனக்கு ப்ரிப்பேர் பண்ண டைம் வேணும்னா தேர் வெரி அகாமடேட்டிவ். ஓகே. இன்ஃபேக்ட் நான் வந்து மெட்டா ஆஃபர் வந்த அப்புறம் ஐ மீன் பை த டைம் நான் சாம்சங் ஆல்ரெடி ஐ வாஸ் இன் மை நோட்டீஸ். ஐ வாஸ் சர்விங் மை நோட்டீஸ். நான் அப்பயே வந்து பிகாஸ் ஐ ஹேட் அதர் ஆஃபர்ஸ். சாம்சங்கில் என்னோட நோட்டீஸ் பீரியட் முடிஞ்சு நான் ஒரு 3-4 months இந்தியாவில் பிரேக் எடுத்தேன். ஏன்னா ஓகே நான் மெட்டா போகிறேன் லண்டன் போகிறேன்னு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ சரி போகிறதுக்கு முன்னாடி தெர் லாட் ஆஃப் திங்ஸ் டு டூ இல்லையா. விசா ப்ராசஸிங் இருக்குது, ஆமா. அது இருக்குது, இது இருக்குது. ஸோ ஐ டுக் 4 month கூல் பிரேக். இப்போலாம் கேரியர் பிரேக் பற்றி நிறைய பேசுகிறாங்களே. ஓகே இந்த கேரியர் பிரேக் இருந்தால் ஆமா. ஒன்ஸ் இந்த பிக் டெக்லலாம் இட்ஸ் நாட் அ திங் அட் ஆல். லைக் ஐ திங்க் இட் கிவ்ஸ் யூ அ ஃப்ரீடம், a lot of freedom in that way. No one will bother about your career break. நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். வருஷத்துக்கு ஒரு ஒரு ஓகே நான் ஒரு 2 months வேறு ஏதோ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன்னு போயிடுவாங்க. இடையில வந்து ஒரு 1 மந்த் 1 இயர் 2 இயர் கரியர் பிரேக் இருந்தா கூட அத பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. as long as your interview is good. ஓகே. அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அங்கே. ஸோ ஒரு 4 months பிரேக் எடுத்தேன். ஸோ ஓகே இன்டர்வியூக்கு நான் சொன்ன மாதிரி எப்போவுமே இன்டர்வியூ ரெடியாக தான் இருந்தேன். ம். பட் ஃபேங்குன்னு வரும்போது இட்ஸ் அ பிட் டிஃப்ரெண்ட் இல்லையா. ஐ மீன் உங்கள் காம்படேட்டிவ் ப்ரோக்ராமிங் வந்து கொஞ்சம் டஃப் ஐ வுட் சே. அவங்களோட பார் இஸ் அ பிட் ஹை. அண்ட் ஆல்சோ there's another aspect to all these interviews. Once you become senior, it's not just about coding. There's also a design interview that happens. So ஓகே. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். டிசைன் இன்டர்வியூ இஸ் a bit different. ஸோ கோடிங் ஒரு ஆஸ்பெக்ட், டிசைன் ஒரு ஆஸ்பெக்ட், இந்த 2 ரவுண்ட் இருக்கும். அதையுமே நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் ஆமாம் பண்ணுங்க. அதுவுமே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ டிசைன் வந்து நம்ம டிசைன் இன்டர்வியூ பற்றி இன்டெப்த் பேசலாம். பட் இதெல்லாம் முடிஞ்சது. ஐ கிளியர்ட் மெட்டா அண்ட் தே கேவ் மீ சம் டைம் பிஃபோர் ஐ கேன் ஜாயின். யூஸ்வலி இந்த மாதிரி ஃபேங் கம்பெனிஸ் எல்லாமே தி ஆஃபர் இஸ் வேலிட் ஃபார் அ சர்டன் டியூரேஷன். இட்ஸ் நாட் லைக் நீங்கள் உடனே சைன் பண்ணி இது பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஓகே. உடனே ஜாயின் பண்ணணும், நீங்கள் இப்போ இருக்கிற கம்பெனியில் வந்து நோட்டீஸ் பீரியடை வந்து குறைக்கணும், அது மாதிரி ப்ரெஷர்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ தென் ஐ மூவ் டு ஃபேஸ்புக் லண்டன் 2022 ஜானில்.
அதுக்கப்புறம் அகெயின் இட்ஸ் அ நியூ என்வாயன்மெண்ட். இப்போ வந்து இந்தியாவிலேருந்து குளோபல் ஆயாச்சு. எப்படி நான் இன்டர்ன் பண்ணும்போது ஐஐடிஸ்லேருந்து ஆளுங்க இருந்தாங்களோ, இப்போ வந்து வேர்ல்டு ஃபுல் என்னோட டீமே வந்து ஒரு குளோபல் டீமாக இருந்தது. ஸோ சூப்பர். அங்கே அடாப்ட் பண்ணுறது, அந்த சேலஞ்சஸ் அதெல்லாம் இருந்தது. அப்புறம் புது கண்ட்ரி. ம். லண்டன் பற்றி தெரியுமான்னு தெரில. லண்டன் வந்து இட்ஸ் ஸோ டிப்ரெசிங் இன் வின்டர்ஸ். லண்டன் சம்மர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல், பட் லண்டன் வின்டர்ஸ் வந்து சாயங்காலம் 3:30 மணிக்கெலாம் சன்செட் ஆகிடும். அப்புறம் இருட்டு தான், ஒன்றுமே இருக்காது வெளியே பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வந்து நான் போன டைம் வின்டர் வேறு. என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமேன்ற ஒரு ஃபேஸ் தான் இனிஷியலாலாம். பட் அதுக்கப்புறம் எப்படி அதுக்கு அடாப்ட் ஆனது, அந்த அந்த சேலஞ்சஸ்லாம் இருந்தது. நீங்கள் வந்து இப்போ சாம்சங்கில் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்பே சொன்னது என்ன அப்படின்னா, நான் 0 to 1ல் இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. இனிஷியலாக அவங்க பில்ட் பண்ணுறதே வந்து 0 to 1ல் பில்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1 to 100ல் பில்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? 0 to 1னா என்னன்னு சொன்னீங்க, 1 to 100னா என்னன்னு சொன்னீங்க? ஸோ 0 to 1 இஸ் பேசிக்கலி ஒரு 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 ஐடியாலேருந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து கொண்டு வரது இல்லையா? ஓகே. ஓகே, யூ ஹேவ் அன் ஐடியா, ஒரு சாஃப்ட்வேரோ ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு நான் பில்ட் ப்ராடக்ட்டை பண்ணணும் பில்ட் அப்படின்னா பண்ணுறது பேசிக்லி. ஓகே, ஃப்ரம் தி ஸ்க்ராச் ஆர் டூயிங் இட். ஸோ மோஸ்ட் பீப்புள் அங்கே என்ன ஃபெயில் ஆவாங்கன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராடக்ட்டை மக்கள் அடாப்ட் பண்ணணும். ஓகே. அடாப்ஷன் இஸ் தி ஃபர்ஸ்ட் கீ திங். ஸோ 0 to 1ல் அதுக்கு முன்னாடியே பீப்புள் ஸ்டார்ட் ஓவர் ஆப்டிமைசிங் ஃபார் இட். ஓவர் ஆப்டிமைசிங்னா என்னன்னா, அஸ்யூமிங் இந்த 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 ப்ராடக்ட் ஒரு 100 மில்லியன் பீப்புள் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு ரொம்ப ஓவர் இன்ஜினியர் பண்ணி அப்புறம் அடாப்ஷன் இல்லைனா அந்த டைம் வேஸ்ட். ஸோ 0 to 1ல் டைம் இஸ் த கீ, டைம் டு மார்க்கெட் இஸ் த கீ. கைண்ட் ஆஃப் MVP மாதிரி MVP மாதிரி குயிக்காக பில்ட் பண்ணி யூஸரை யூஸ் பண்ண வச்சிடணும். ஆமாம். ஸோ அது யூ 0 யூ to ஷுட் 1. ஹேவ் யூ ஷுட் ஹேவ் அ வெரி கிளியர் செட் ஆஃப் ரிக்யர்மெண்ட்ஸ். இதுதான் என் ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு பண்ண போகுது, இவ்வளோ ஸ்கேல் தான் அச்சீவ் பண்ண போகுது, அதுக்கு நான் என்ன பண்ணுமோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு இவ்வளோ பண்ணிட்டு ஸ்கேல் தான் அச்சீவ் பண்ண போகுது அப்படின்றது இவ்வளோ பீப்புள் தான் யூஸ் பண்ண எஸ் போகிறாங்க. எஸ் ஓகே. when I meant scale, it's the number of concurrent users or the active users இந்த மாதிரி. ஓகே. ஸோ அப்போ வந்து the failure mode is when you start over optimizing for it. ஓகே, நம்ம இப்பயே வந்து பயங்கர சொஃபிஸ்டிகேட்டடான சாஃப்ட்வேர் அவ்வளோ இதோட அதெல்லாம் கிடையாது. ஏன்னா டைம் டு மார்க்கெட் இஸ் கீ. ஸோ ஃபஸ்ட்டு அதை அச்சீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்ஸ் பீப்புள் ஸ்டார்ட் யூஸிங் இட், தென் யூ வில் ஸ்டார்ட் சீயிங் தி ஸ்கேலபிலிட்டி இஷ்யூஸ். 1 to 100 இஸ் தட் லைக் யூ கீப் ஆடிங் மோர் ஃபீச்சர்ஸ், யூ மேக் அந்த ஃபவுண்டேஷன் டெஃபினட்டாக கரெக்டாக இருக்கணும். 0 to 1 பண்ணும்போதே வந்து ஃபவுண்டேஷன் கரெக்டாக ஒரு ஸ்கேலபிளாக பில்ட் பண்ணணும். டெஃபினட்டாக ஃபவுண்டேஷன் கரெக்டாக இருக்கணும். பட் அப்போ 1 to 100 வரும்போது யூ கேன் திங்க் அபவுட் லைக் ஹவ் என்ஷூர் ஓகே இவ்வளோ பீப்புள் வந்தாலும் எனக்கு டிராஃபிக் வந்து ப்ராப்ளம் இல்லை, இந்த மாதிரி பில்ட் பண்ணுற பேசிக்லி ஸ்கேலபிலிட்டி சேலஞ்சஸ் அதை திங்க் இன் 1 to 100. நீங்கள் ஃபேஸ்புக்கில் போகிறப்ப 1 to 100 100ல் தான் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. 100 கூட சொல்ல முடியாது, 1 to 1000 கூட சொல்லலாம். Actually, Facebook is a mix, Yeah. I would say. Like I have had my fair chances of building 0 to 1 and 1 to 100 in Facebook as well. Okay. So, but I mean, 0 to 1 nale Facebook scale is huge. Okay. I'm building a product from scratch in Facebook. That's a thing that I like about, at least Meta. Basically, you'll never reach a point where you're in your comfort zone. சேச்சுரேட்டே ஆக முடியாது. ஏன்னா இன்டர்னலாக நீங்கள் மூவ் பண்ணலாம், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், புது புது டீம்ஸ் போகலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஓகே. அண்ட் யூ வில் ஹேவ் ஒவ்வொரு டீம்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நிறைய இன்னும் கற்றுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால் ஃபேஸ்புக்லேயுமே 0 to 1 and 1 to 100 ரெண்டுமே பண்ணியிருக்கேன். அங்கே உங்களோட டே டு டே ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னவா இருந்துச்சு? என்ன டீமில் ஒர்க் பண்ணீங்க? மெட்டாவில் பேசிக்லி அதே தான். லைக் இங்கே வந்து இட்ஸ் மோர் லைக் டிசைனிங். நம்ம வந்து ஓகே இதுதான் இப்படி தான் பண்ண போகிறோம். ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு அந்த ப்ராஜெக்டை பிளான் பண்ணி அதை வந்து டீமோட எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஸோ மெட்டாவில் வந்து இட்ஸ் லைக் லாட் ஆஃப் பீப்புள் ஒர்க் டுகெதர். உங்களுக்கு பெரிய டீம் இருக்கும், இட்ஸ் பிரிங்கிங் அ லாட் ஆஃப் பீப்புள் க்ளோசர் டுகெதர், லீடிங் தி ப்ராஜெக்ட் இனிஷியேட்டிவ். அண்ட் மெட்டாவை பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இட்ஸ் அ லாட் ஆஃப் பாட்டம்ஸ் அப். ஸோ நீங்களே ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு வந்து யூ கேன் லைக் அதில் பில்ட் பண்ணி ஒர்க் அதை பில்ட் பண்ணலாம். டெஃபினட்டாக யூ கேன் கன்வின்ஸ் பீப்புள் டு டூ திங்ஸ் இப்படி தான் பண்ணணும். அண்ட் இந்த கம்பெனி வந்து இட் யூசஸ் டேட்டா டு டேட்டா இன்சைட்ஸ் அ லாட். ஓகே. ஸோ உங்களால் பார்க்க முடியும், ஓகே இது பண்ணால் நமக்கு வந்து இந்த மெட்ரிக் மூவ் ஆகும். இட்ஸ் வெரி மெட்ரிக் அப்சஸ் கம்பெனி as well. ஸோ it's a bit of a shift, I would say. It's no longer challenges. அங்கே வந்து சாம்சங்கில் I would say challenges were on the tech stack. புது டெக் ஸ்டாக்ல ரேம்ப் அப் பண்ணணும். இங்கே ஆஃப்கோர்ஸ் மெட்டா ஸ்டாக் யூ ஹேவ் டு ரேம்ப் அப் அண்ட் ஆல் தீஸ். பட் இட்ஸ் லைக் how do you ensure you build a global product, a product that's going to be used by நீங்கள் ஒரு லைன் ஆஃப் கோட் அடிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் தூங்கி நைட்டு அந்த கோடு ப்ரொடக்ஷன் போதுன்னா தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே இல் ஹேவ் ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் ஹிட்ஸ். ஸோ அப்போ வந்து எப்படி நீங்கள் ஒரு பக் ஃப்ரீயாக டெவலப் பண்ணணும், okay, how do you ensure it's not disrupting the ecosystem, அந்த மாதிரி challenges அங்கே I would say.
நீங்கள் இதுக்கு முன்னாடி பேசுகிறப்பே நம்ம அந்த மைக்ரோ சர்வீசஸ்னால் என்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஸோ மைக்ரோ சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு டீமும் வந்து ஒரு மைக்ரோ சர்வீஸில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போது இங்கே ஃபேஸ்புக்கில் நீங்கள் அந்த மாதிரி என்ன டீமில் ஒர்க் பண்ணீங்க? பர்டிகுலராக எந்த ஒரு விஷயத்தில் ஒர்க் பண்ணீங்க? ஸோ I mean, நான் ஒர்க் பண்ண டீம்ஸ் ஒரு மாதிரி ஹொரிசான்டல் டீம்ஸ் ஐ வுட் ஓகே. சே. ஸோ ஐ காட் அ சான்ஸ் டு டச் எவ்ரி ஆல்மோஸ்ட் மேஜர் போர்ஷன்ஸ் ஆஃப் தி இந்த சூப்பர். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இன்ஃப்ரா. ஸோ ஒரு மாதிரி ஒரு ஹொரிசான்டல் டீமில் தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு கம்பெனியும் டிஃப்ரெண்ட் இல்லையா? சாம்சங்கில் இட் மேட் சென்ஸ் டு ஹேவ் ஓகே மைக்ரோ சர்வீஸ் பேஸ் பண்ணி இந்த மாதிரி டீம் ஸ்ப்ளிட் பண்ணலாங்கிறது இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி டிமார்க்கேஷன்லாம் கிடையாது. ஓகே இப்படி தான் இது ஒரு டீம், இது ஒரு டீம் அப்படிங்கிறது. ஓகே. இட்ஸ் மோஸ்ட்லி அரௌண்ட் ப்ராடக்ட்ஸ். இப்போது நீங்கள் அந்த பீரியடில் வந்து ஒரு நல்ல ஒரு டீம் லீடராக தான் இருப்பீங்க. நீங்கள் வந்து டீமெல்லாம் லீட் பண்ணுவீங்க. இங்கே ஹையரிங் ப்ராசஸ்லையுமே நீங்கள் இருந்திருப்பீங்க மெட்டால, கரெக்டாக? ஸோ நீங்கள் உள்ள ஹையர் பண்ணுறப்ப என்னென்ன மாதிரி விஷயங்களை பார்ப்பீங்க? நீங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணுறப்பவே சொன்னீங்க, கோடிங் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி. கோடிங்கை தாண்டி சிஸ்டம் டிசைன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னீங்க. பட் இனிஷியலாக ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப கோடிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் மோஸ்ட் பீப்புள் ஆர் ஸ்டக் தேர். அதை தாண்டி என்ன விஷயம் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரில. ஸோ நீங்கள் இன்டர்வியூவில் ஒருத்தவங்களை ஹையர் பண்ணுறப்ப என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்பீங்க? அகெயின் ஐ மீன் இது எல்லாமே வந்து பப்ளிக்லி நிறையவே அவைலபிளான இன்ஃபர்மேஷன். பட் Okay. லைக் மை பெர்ஸ்பெக்டிவ் ஐ வுட் சே சி ஹைரிங் இஸ் வெரி சென்ட்ரலைஸ்ட். இப்போ எனக்கு இவரை வேணும்னு என் டீமுக்குலாம் நான் எடுக்க முடியாது. ஸோ Okay. பிக் டெக் எல்லாத்தையுமே இட்ஸ் சென்ட்ரலைஸ்ட் ஹைரிங் வேர் ஓகே கோடிங் இஸ் டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ஒரு 3 years ஆஃப் யுவர் கேரியர் கோடிங் மட்டும்தான் உங்களுக்கு. பட் நீங்களே வந்து ஒரு ஜூனியர் டு மிட் டு சீனியர் இன்ஜினியராக க்ரோ ஆகும்போது யூ வில் ஸ்டார்ட் ஆர்கிடெக்டிங் சிஸ்டம்ஸ், யூ வில் ஸ்டார்ட் டிசைனிங் சிஸ்டம்ஸ். அந்த ஸ்கில் வந்து கம்பெனிக்குள்ளே தான் நிறைய பேர் போய் டெவலப் பண்ணிப்பாங்க. ஓகே. ஆர்கிடெக்டிங் அப்படின்றது என்ன? இப்போ ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏதோ ஒரு சிம்பிள் யூஸ் கேஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு யூடியூப் மாதிரி ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த யூடியூப்பை ஓகேவா எப்படி வந்து பில்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு 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 பிளான் வேணும் இல்லையா? ஒரு டிசைன் வேணும் பேசிக்லி. ஓகே டெஸ்க்டாப், மொபைல் ஆப், மொபைல் வெப் இந்த மாதிரி கிளைண்ட்ஸ்லாம் மக்கள் பார்ப்பாங்க. ஓகே. அந்த அந்த ஓகே பேக் எண்டில் நிறைய அப்லோட் பண்ண போகிறாங்க. அப்லோட் பண்ணுறவங்களோட ஒர்க் ஃப்ளோ என்ன? இப்போ வந்து வீடியோஸ் நிறைய பேர் அப்லோட் பண்ணாங்கன்னா அது எங்கே போகும்? எக்ஸாக்ட்லி அதோட ஸ்டோர் டேட்டாபேஸ் என்ன, ஸ்டோரேஜ் என்ன, அதை ப்ராசஸ் பண்ணுற சிஸ்டம் என்ன. ஸோ ஒரு யூ வில் கம் வித் ஒரு பேக் எண்ட், அதோட பேக் எண்ட் கம்ப்ளீட்டாக அலாங் வித் இட்ஸ் டேட்டாபேஸ் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் இன்டகிரேஷன் எப்படி இன்டகிரேட் பண்ண போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்ட்ரீமிங் சிஸ்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேல் யூஸ் சம்திங் கால் சாக்கெட்ஸ், ஏபிஐஸ் இருக்காது பிகாஸ் இட்ஸ் லாங் கனெக்ஷன் அந்த மாதிரி. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் டு கம்ப்ளீட்டாக உங்கள் பேக் எண்ட் சிஸ்டம் வரைக்கும் இன்க்ளூடிங் ரெக்கவரி, பேக்கப், இது ப்ளஸ் கேஷிங், ஆல் தீஸ் கேஷிங் இல்லை சிடிஎன்ஸ் பேசிக்லி நீங்கள் எதெல்லாம் என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்றது என்டையராக எல்லாமே பிளான் பண்ணுறது என்டையராக. ஸோ பேசிக்லி ஒரு டிசைன் பார்த்தாலே யூல் ஸ்டார்ட் வித் லிஸ்ட் ஆஃப் ரெக்குயர்மெண்ட்ஸ். இதெல்லாம் தான் என் சிஸ்டம் பண்ண போகிறது. அண்ட் தென் யூ வில் ஹேவ் அ செட் ஆஃப் அதர் ரெக்குயர்மெண்ட்ஸ் தட் யூ வாண்ட் டு சால்வ். பேசிக்லி என் சிஸ்டம் வந்து டெய்லி இவ்வளோ அட் தி பீக் டிராஃபிக் இவ்வளோ இருக்க போகுது, என்னோட மொத்த சிஸ்டம் இவ்வளோ queries per செகண்ட் எடுத்துக்க போகுது, இவ்வளோ லேட்டன்சிக்குள்ளே என் சிஸ்டம் இருக்கணும் இல்லையா? ஐ மீன் யூ கேன் பில்ட் எனி சிஸ்டம். ஒரு 100 செகண்ட்ஸ் இருக்கிற சிஸ்டமில் 100 செகண்ட்ஸ் இஸ் an exaggeration, டென்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ் இருக்கிற ஒரு ஏபிஐ கூட நீங்கள் பில்ட் பண்ணலாம். பட் யூ வாண்ட் செட் சம் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் இந்த டிசைனில் நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்க. என்னோட எல்லா ஏபிஐஸுமே less than 500 மில்லி செகண்ட்ஸில் எனக்கு ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் யூல் கம் வித் சர்டன் எஸ்டிமேஷன்ஸ் as well. எவ்வளோ பேர் இருக்காங்க, இப்போ பில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருக்காங்க, டெய்லி ஒருத்தர் வந்து ஒரு 20 வீடியோ அப்லோட் பண்ணுறாருன்னு அசியூம் பண்ணிப்போம். ஐ மீன் அப்லோட் பண்ணுற சைடில் எத்தனை பேர் பார்ப்பாங்க, பீக் டிராஃபிக் எவ்வளோ இருக்கும், இதெல்லாம் பேஸ் பண்ணி யூல் கம் அப் வித் ஆல் தீஸ் காம்பனன்ட்ஸ். ஓகே. ஐ மீன் தேர் ஆர் மல்டிபிள் லேயர்ஸ். இப்போ ஒரு சர்வீஸோ மைக்ரோ சர்வீஸோ எல்லாமே இதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஹவு டு யூ ஸ்பிளிட் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பிட்வீன் தீஸ் சர்வீசஸ். டேட்டாபேஸ் எடுத்துக்கிட்டால் எப்படி அந்த டேட்டாவை ஷார்ட் பண்ண போகிறீங்க. தி அதர் திங் டு நோ, இப்போ நீங்கள் குளோபலாக பில்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெல் பி பீப்புள். இப்போ நான் இங்கேருந்து உட்காந்து யூஎஸில் இருக்கிற ஏதோ ஒரு வீடியோ பார்ப்பேன். ஐ மீன் யூஎஸில் இருக்கிறவங்க சிங்கப்பூரில் இருக்கிற வீடியோ பார்ப்பாங்க. ஸோ உங்கள் டேட்டா சென்டர்ஸ் எப்படி நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க. ஸோ மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் டிசைன். ஃபர்ஸ்ட் இஸ் யுவர் என்டையர் உங்கள் சிஸ்டம், உங்களோட சிஸ்டம்க்கு நீங்கள் எப்படி டிசைன் பண்ண போகிறீங்க. இந்த ஆர்கிடெக்டிங் தான் டிசைன் இல்லையா? எஸ், இதுதான். இப்போது கோடிங் ரவுண்ட் அப்படின்னா பீப்புளுக்கு ஆல்ரெடி அந்த அவங்களோட காலேஜ் டைமில் இருந்தே கோடிங் ரவுண்ட் அப்படின்னா இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கும். இப்போது ஒரு நம்பர் கொடுத்துட்டு இந்த நம்பரை எப்படிலாம் வேறு எத்தனை ஃபேக்டர்ஸில் வரும், ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே ஐடியா இருக்குது. இப்போது டிசைன் அப்படின்றப்ப என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்? ஏதாவது 1-2 எக்ஸாம்பிள் சொல்கிறீங்களா? இந்த மாதிரி நீங்கள் டே டு டே பார்க்குற அப்ளிகேஷன்ஸே. ஸோ பேசிக்லி நெட்ஃப்ளிக்ஸை டிசைன் பண்ணுங்கள், இல்லை ஒரு யூடியூப்பை டிசைன் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமை டிசைன் பண்ணுங்கள், இந்த மாதிரி தான் ஜென்ரலாக கொஷின்ஸ் வரும்.
இப்போ நெட்ஃப்ளிக்ஸை டிசைன் பண்ணுங்க அப்படின்னு கொஸ்டின் வருது அப்படின்னா, லெட்ஸே அவங்க வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன். ஆமா. இத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களோட டேட்டா எல்லாத்தையும் சம்பர் நான் இங்கே வந்து ரைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறப்ப, மேபி அவங்க ஒரு கொஸ்டின் த்ரோ பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி கான்வர்சேஷன் ஸோ போகும். டிசைன் வந்து அகைன் கோடிங்க்கும் டிசைனுக்கும் ஒரு பிக்கெஸ்ட் டிஃப்ரென்ஸ். கோடிங்கில் யூ ஹேவ் இதான் கரெக்ட், இதான் ராங், இதான் ஆப்டிமல் ஆன்சர் அதெல்லாம் இருக்குது. டிசைனில் இதுதான் ஆப்டிமல்னு யாராலையும் சொல்லவே முடியாது. ஓகே. ஓகேவா? இதுதான் கரெக்ட்னு சொல்ல முடியாது. யூ கேன் டிசைனில் என்ன பார்ப்பாங்கன்னா பேசிக்லி ஓகே ஒரு சீனியர் ஆளாக இருந்தால் யூஆர் ஏபிள் டு லீட் தட் டிசைன். ஓகே, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சுன்னா, இப்போ நெட்ஃப்ளிக்ஸை கொடுத்தாச்சுன்னா யூ வில் ஹேவ் டு கம் வித் லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். நீங்கள் தான் வந்து ஓகே இந்த டிசைனோட ஸ்கோப் என்னங்கிறத ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணணும். ஓகே. ஓகே, இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்ங்கிறது ரொம்ப ஆம்பிகுவஸ். நெட்ஃப்ளிக்ஸ் 10,000 விஷயம் பண்ணுது. எல்லாத்தையும் உங்களால் 45 நிமிஷத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண 1 ஹவரில் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ யூ ஹேவ் டு லீட் த டிஸ்கஷன் தேர். ஓகே, இதுதான் நான் பண்ண போகிறேன், இதுக்கு உங்களுக்கு அலைன்மெண்ட் இருக்கா, இது இவ்வளோ ஸ்கேல் தான் நான் அச்சீவ் பண்ண போகிறேன், அண்ட் இவ்வளோ ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் என்னால் பண்ண முடியுங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கணும். அண்ட் whenever you propose a design, again நான் சொன்ன மாதிரி எதுவுமே ரைட் ஆர் ராங்னே கிடையாது. லைக் இட்ஸ் லைக் ட்ரேட் ஆஃப்ஸ். பேசிக்லி வீடியோஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, நிறைய அப்ரோச் இருக்குது. நீங்கள் என்டையர் வீடியோ அப்படியே பல்காக ஸ்டோர் பண்ணலாம். ரைட், ஐ மீன் ஒரு S3 மாதிரி ஒரு டேட்டா ஸ்டோரில் பல்காக வீடியோ ஸ்டோர் பண்ணலாம். பட் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படி பண்ணுறது கிடையாது. நெட்ஃப்ளிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நீங்கள் பார்க்க ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. அவங்க மொத்த வீடியோவும் அப்படியே டவுன்லோட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி டேட்டாபேஸை டிசைன் பண்ண போகிறீங்க? அந்த வீடியோவை ஒரு சங்க்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி அந்த சங்க்ஸாக வந்து அந்த சங்க்ஸ் மட்டும் ஸ்டோர் ஆகும். இப்போ ஒரு 2 hours ஒரு மூவி இருக்குன்னா ஒரே வீடியோவாக இருக்காது. அந்த 2 hours மூவி would be split into 5 minute chunks or something. ஸோ உங்களோட பேண்ட்வித் சேவ் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் 5 minute சங்கை மட்டும் தான் எடுப்பீங்க. அந்த ஃபர்ஸ்ட் 5 minute when you are in the third minute, then they'll send a request to fetch the next 5 minute. இந்த மாதிரி. ஸோ இதெல்லாமே ட்ரேட் ஆஃப்ஸ் தான். ஓகே, மொத்த வீடியோ கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் வாட் இஸ் த ட்ரேட் ஆஃப் ஹியர்? இட்ஸ் லைக் ஃபெச்சிங் த என்டையர் வீடியோ. மோஸ்ட் பீப்புள் டோன்ட் வாட்ச் த என்டையர் வீடியோ. இதுவாக பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ இருக்கும்போது இட்ஸ் பெட்டர் டு சேவ் யோர் பேண்ட்வித் இஸ் த ட்ரேட் ஆஃப். இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைன் சாய்ஸஸ்க்குமே ட்ரேட் ஆஃப்ஸை வந்து நம்ம பேசணும். ஓகே, ஐ கோ வித் திஸ் பிகாஸ் இந்த ப்ராப்ளம் இந்த டிசைனில் பண்ணால் இந்த ப்ராப்ளம் வரும், இப்படி பண்ணால் இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணலாம். அந்த மாதிரி அதே மாதிரி அட் எவ்ரி லெவல்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டாபேஸ் எடுத்துக்கிட்டால் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ பர்சிஸ்டன்ஸ் எப்படி பண்ணலாம், இல்லை தி பிக்கஸ்ட் டெசிஷன் இஸ் சீக்வல் வர்சஸ் நோ சீக்வல். சீக்வல் எதில் பெட்டர் பர்ஃபார்மெண்ட்டாக இருக்கும், நோ சீக்வல் எதில் பெட்டர் பர்ஃபார்மெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டிரான்சாக்ஷனல் ஸ்டஃப்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பேங்க் டேட்டாபேஸ் அந்த மாதிரி இருக்கும்போது சீக்வல் வந்து இம்ப்ளிசிட்லி அதில் சப்போர்ட் இருக்கும். இப்போ சீக்வலில் வந்து லாக்ஸ், ஜாயின்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஃபேர்லி ஈஸி. நோ சீக்வல் என்றைக்கும் ஏதாவது ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா போடுறீங்கன்னா நோ சீக்வல் போடலாம். ஸோ அதை தெரிஞ்சு அதை நீங்கள் பிக் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் அந்த இன்டர்வியூவில் சிக்னல். ஓகேவா? அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கிறதுக்காக நீங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் கேஸ் தான் இதுக்கு எது சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை வந்து அந்த இடத்துல அதை உங்களால் ஜஸ்டிஃபை பண்ண முடியுதா? இப்போ நம்ம சொல்கிற மாதிரி இப்போ ஒரு வெப்சைட் இருக்குது, மிந்த்ரா மாதிரி இல்லை ஒரு ஷாப்பிங் கார்ட் வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதை நீங்கள் நோ சீக்வலில் போடலாம். ஐ மீன் இட் இஸ் நாட் அ வெரி அவ்வளோ ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதில் எதுவும் நம்ம ஜாயின்ஸ்லாம் பண்ண போகிறது இல்லை பெருசாக. அதில் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் தேவையில்லை. ஓகே, இதுதான் இந்த டிஷர்ட் அப்படின்னா இதான் அதோட ஆட்ரிபியூட்ஸ், அதை நோ சீக்வலில் போடலாம். அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ட்ரேட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் ஏன் நோ சீக்வலில் போடணும்? பிகாஸ் இட்ஸ் நாட் ஸ்ட்ரக்சர்ட். ஐ வுட் நாட் நீட் டிரான்சாக்ஷன்ஸ், ஐ வுட் நீட் எனி லாக்ஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஈஸி டு கேஷ் திஸ் என்டையர் இன்ஃபர்மேஷன். இது மொத்தமாக டேட்டாபேஸில் இருக்கணும்னு கூட கிடையாது. டேட்டாபேஸ்க்கு முன்னாடி ஒரு ரெடிஸ் லேயர் போட்டு மொத்தமாகவே கேஷ் பண்ணிக்கலாம். வேர் யுவர் ரிக்வெஸ்ட் இஸ் கோன் பி. அகைன் கேஷிங்ல you'll talk about trade-offs. Okay. You cannot throw cash at everything. Cash is expensive. ஸோ ஒரு ரெடிஸ் கேஷோ இல்லை ஏதோ ஒரு கேஷ் போடுறீங்கன்னா லெஃப்ட் டு திங்க் ஓகே இது நிஜமாலுமே யூஸ் ஆக போகிறதா. ஏன்னா கேஷில் ஹவு டு யூ எவிக்ட், பேசிக்லி ஒரு லீஸ்ட் யூஸ் டேட்டாவை எப்படி எவிக்ட் பண்ணுறீங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். ஸோ டிசைன் வந்து இட் வேரிஸ் பேஸ்ட் ஆன் தி லெவல். ஒரு மிட் லெவல் டெவலப்பருக்கும் ஒரு சீனியர் டெவலப்பருக்கும் ஒரு ஸ்டாஃப் டெவலப்பருக்கும் டிசைன் இன்டர்வியூலேயே கிளியராக தெரிஞ்சிடும் இவங்க எந்த லேயர் இவங்க எந்த லெவலில் இருக்காங்க அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம்? இப்போ கோடிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நீங்கள் இருந்தப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு, இப்போ லீட் கோட், ஹேக்கர் ரேங்க் இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் இப்போ டிசைன் அப்படின்றப்ப ஒருத்தரால் வந்து ஒரு என்டையர் டிசைனை பில்ட் பண்ணி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது ப்ராக்டிக்கலாக. இது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அவங்க? ஸோ டிசைன் யூல் கெட் பெட்டர் டிசைன் வித் ப்ராக்டிஸ். ஓகேவா? ப்ராக்டிஸ் தான் அதில் கீ. there are a lot of YouTube resources again. இதுக்கு நிறைய டிசைனுக்கான வெப்சைட்ஸே இப்போ வந்துருச்சு. ஓகே தி திங் இஸ் ஈஸியஸ்ட் வே இஸ் ஓகே உங்களால் இந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் உங்கள் ஆஃபீஸில் இருந்து வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த மாதிரி டூல்ஸ் பில்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ட்ரேட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ்லாம் பேசுகிறீங்கன்னா இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ இப்போ பிக் டெக் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கனாலே டிசைன் ரிவ்யூஸ்னே ஒன்று இருக்கும்.
ஸோ பிஃபோர் யூ டூ சம்திங் யூ டேக் இட் வித் அ bunch ஆஃப் இன்ஜினியர்ஸ் வேர் ஓகே எவ்ரி ஒன் வில் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் இதில் இந்த ப்ராப்ளம் வந்தால் எப்படி இந்த ப்ராப்ளம் வந்தால் எப்படி அப்படிங்கிறதுனால ஸோ அதனால் அங்கே உங்களுக்கு நேச்சுரலாகவே அது பில்ட் ஆகிடும் பட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் திஸ் ஐ வுட் சே லுக் அட் தீஸ் வீடியோஸ் லுக் அட் ஹவு பீப்புள் ஆர் டூயிங் இட் அகெயின் அண்டர்ஸ்டாண்ட் இட் தரோலி லைக் கோடிங்கே நிறைய பேர் மக்கப் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க அப்படி இருக்கக்கூடாது இதுதான் சாய்ஸ்னால் ஏன் இதை பண்ணுறாங்க டிசைன் எப்படி இருக்குன்னா ஓகே ஒரு விஷயம் சொல்கிறாங்க இப்போ டேட்டாபேஸ் ஷார்டிங்னு சொல்கிறாங்கன்னா ஓகே அது பாதி பேருக்கு புரியாது அதை பற்றி படிக்கிறதுக்கே நீங்கள் யூல் டேக் வீக்ஸ் ஓகே ஷார்டிங்னா என்ன ஒரு சீக்வல் டேட்டாபேஸை எப்படி ஷார்ட் பண்ணலாம் ஷார்ட் கீ என்ன இந்த டீட்டெயில்ஸ்லாம் தான் வந்து இல் சே இவங்க நிஜமாலுமே இந்த ப்ராடக்ட் நிஜமாலுமே இதை புரிஞ்சு பண்ணுறாங்களா புரியாமல் பண்ணுறாங்களாங்கிறது நான் சொன்னால இப்போ ஒரு ஜூனியர் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா சும்மா ஷார்டிங்னு சொல்லிடுவாங்க அது என்ன அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பேசிக்லி ஒரு சீனியர் இன்ஜினியர் இருந்தீங்களா ஓகே நான் ஷார்ட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஷார்ட் பண்ண போகிறேன் இதான் என்னோட ஷார்ட் கீ அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஸ்டாஃப் லெவல் இன்ஜினியராக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்டாஃப் ப்ளஸ் இவங்களாக இருந்தாங்கன்னா எப்படி கிராஸ் டேட்டா சென்டர் ஷார்டிங் பண்ணலாம் இந்த மாதிரி பேசுவாங்க the level of details and the clarity I think that matters that you will only get with practice and there are bunch of websites resources to do this நீங்களே சும்மா போட்டு பார்க்கலாம் ஐ மீன் டிசைன் யூடியூப் அப்படின்னு சிஸ்டம் டிசைன் ஃபார் யூடியூப் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிசோர்ஸ் வரும் ஒன்றுமே படிங்க அதுதான் இதில் வந்து இதுதான் கரெக்ட் இதுதான் தப்புன்னு கிடையாது உங்களுக்கு வெப்சைட்டில் ஒரு கூகுள் ஒரு 10 ரெஸ்பான்ஸ் வந்துன்னா 10மே கரெக்டாக தான் இருக்கும் ஓகே ஒன்றுத்தோட ஒன்று எப்படி கம்பேர் பண்ணி பாருங்க அண்ட் அகைன் இட்ஸ் அ லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் பட் the good thing with design is that I would say the number of systems are very finite கோடிங் மாதிரி கிடையாது இப்போ ஒரு ஹார்ட்லி ஒரு இந்த கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கனாலே ஒரு 30-40 கொஷின்ஸ்குள்ளே தான் இருக்கும் ஸோ ஒரு கொஷின் எடுத்து ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறது பெட்டர் டிசைன். நீங்கள் இப்போ சொல்கிறதெல்லாம் கேட்கும்போதே ஃபேஸ்புக்கில் இல்லை மேங் மாதிரி கம்பெனிஸில் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கு நடுவில் எவ்வளோ டிஸ்கஷன் போகும், எவ்வளோ ஐடியாஸ் உள்ளே வரும், எவ்வளோ ஐடியாஸ் ரிஜெக்ட் ஆகும் அப்படின்றத நீங்கள் சொல்கிறப்ப என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆல்சோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ஒரு 10 இயர்ஸ் அஹெடாக தான் பிளான் பண்ணுறாங்க கரெக்டாக. இப்போது நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்னு வேணாம், நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்னு வச்சுக்கலாமே, நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் ஃபேஸ்புக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண போகுது. அதுக்கு உங்களை நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஐ மீன் ஃபேஸ்புக்னு வேணாம், ஜென்ரலாகவே ரைட். ஐ மீன் இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜெனே இஸ் த பிகெஸ்ட் திங் ரைட். லாட் ஆஃப் பீப்புள் யூஸ் ஏஐ டூல்ஸ், எவ்ரி ஒன். எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட் சர்க்கிள், என் கம்பெனிஸ், அவுட் சைட் மை கம்பெனிஸ், ஐ திங்க் பீப்புள் ஹவ் அடாப்டட் டு யூசிங் ஜெனே. நீங்கள் இப்போ சொல்கிறப்ப எனக்கு இன்னொரு கொஸ்டின் வருது. ஃபேஸ்புக்லேயுமே ஸ்டில் ஜெனியை யூஸ் பண்ணி கோட் பண்ணுறாங்களா பீப்புள்? எல்லா கம்பெனிஸுமே பண்ணுறாங்க, எல்லாமே. They started doing it. Yeah. ஸோ ஜெனே கோடிங், அதான் அந்த வைப் கோடிங்னு இப்போ ஒரு டேர்ம் வந்துடுச்சு இல்லையா. ஐ திங்க் தி சேஞ்ச் அடாப்டபிலிட்டி தான் எங்கேயுமே நான் சொல்கிறேன். பேசிக்லி ஓகே இப்போ இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு டூல் வந்திருக்கு, அதை பார்த்து பயப்படாமல், இல்லை there's a lot of conversation on like how it is going to take our jobs, replace our jobs and all these as well. I think at least my perspective is that AI is here to help you do more things. Basically இப்போ நீங்கள் ரெகுலராக ரிப்பிட்டேட்டிவாக பண்ணிட்டு இருக்கிற ஒர்க்கில் நீங்கள் எதுவும் கற்றுக்க போகிறதில்ல புதுசாக. அந்த மாதிரி ஒர்க் ஐ திங்க் ஏஐ ஷுட் டேக் ஓவர். ஓகே, அந்த மாதிரி ஜாப் ப்ரொஃபைல்ஸ் இருந்தாலும் மேபி இட் மைட் ஆர் இட் மைட் நாட், பட் அட்லீஸ்ட் இப்போ லாட் ஆஃப் திங்ஸ் தட் யூ ரெப்பிட்டேட்டிவ்லி டூ தட் யூ டோன்ட் என்ஜாய் டூயிங், ஐ திங்க் இதெல்லாம் எப்படி ஏஐ வச்சு பண்ணுறதுங்கிறத மக்கள் வந்து ஸ்லோவாக இப்போயே அவங்களே கற்றுக்கணும். AI agents has become a thing now. How do you use AI agents to help you informed in your day-to-day activities and all these things? I think people should. So AI boom has been. I think it'll be the biggest that we guys have, at least me, have seen in my career. I've not seen the 2K boom and all these things. Okay. Right? So you should always be ahead of the curve. நம்மளோட இதுலையுமே வந்து யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் திஸ் ஃபியூச்சர் திங். அதனால தான் லேர்னிங் ரெகுலர்லி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஷுட் பி 2 steps ahead. யூ ஷுட் ஸ்டார்ட் திங்கிங் 2 steps ahead. அண்ட் இதனால தான் இந்த விசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்லாம் தே ஆல்வேஸ் பெட் ஆன் த ஃபியூச்சர். ரைட். ஓகே, தே ஆல்வேஸ் பெட் வாட் த ஃபியூச்சர் இஸ் கோன் பி. அந்த மாதிரி ஈவன் இப்போ அந்த ஊபர், ஓலா இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 10 years they didn't make any revenue. அந்த பிக் கம்பெனிஸ்க்கு ரெவன்யூ மேட்டர் இல்லை. 10 years அப்புறம் என்ன பண்ண போகுது அப்படின்றது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கும் அங்கேயும் அதான் டிஃபரன்ஸ். நம்ம ஒன்று இன்வெஸ்ட் பண்ணால் இப்போயே ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், அவங்க அப்படிங்கிறது பெட் ஆன் த ஃபியூச்சர் ரைட். ஸோ அதனால அந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்குறப்ப தான் இப்போது ஃபேஸ்புக்னு விட்டுருங்க, மேங் கம்பெனிஸ் நெக்ஸ்ட் ஒரு 5 yearsல இதெல்லாம் பண்ண போகிறாங்க. அதுக்கு உங்களை நீங்கள் இப்போவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயார்படுத்திக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்? அது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பேசிக்லி இப்போ ஏஐல என்னன்னா ஓகே there's a lot of speculation on what it could do.
ஓகே இதெல்லாம் பண்ண போகிறது அப்படி இப்படிங்கிறது இருக்கே ஒழிய இதுதான் இது பண்ண போகுது. நோ ஒன் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தி எண்ட் ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ஸ் அ கம்பெனி கால் Perplexity which is working on Google search, ரைட். Chrome search like tool to replace search and all these. பட் அது நடக்குமாங்கிறது தெரியாது. இட்ஸ் a very uncertain future, I would say. There are a lot of possibilities. இது நடக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் இப்போ எந்த கம்பெனிஸுமே இப்போ சாலிடாக இதான் பண்ண போகிறோம், இதுதான் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம்னு கிடையாது. தேர் ஜஸ்ட் ஸ்லோலி இன்ச்சிங் டுவர்ட்ஸ் இட். ஐ திங்க் நம்ம கையில் நம்ம கையில் இருக்கிற கண்ட்ரோல் என்னன்னா, we'll have to start using these tools. If you get a chance, understand how these tools are built as well. Like பேக் அண்டில் எப்படி இதை பில்ட் பண்ணிருக்காங்க, எப்படி exactly. ஒர்க் So ஆகுது. அந்த டூலுக்கு ஒரு கன்சியூமராக மட்டும் இல்லாமல் வாட் இஸ் கோயிங் அண்டர் தி ஹூட், எப்படி இதை பில்ட் பண்ணுறாங்க. ஒரு அண்ட் அகைன் இதெல்லாமே இப்போ யூடியூப்ல ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஐ மீன் ஹவு டு யூ பில்ட் அன் LLM ஃப்ரம் ஸ்க்ராச் அண்ட் basically understand what's going on so that உங்களால் இந்த மாதிரி ஒரு டூல் பில்ட் பண்ண முடியிற ஒரு டீம்லையோ ப்ராஜெக்ட்லையோ போனால் உங்களால் த்ரைவ் ஆக முடியும். அப்படிங்கிறது தான் வந்து ஐ திங்க் lot of things are going to be automated with LLMs in the future. Bare minimum, you should at least learn how to consume it, how to use it. But it'll be good if you can, get into the roots of it and understand what's happening. இந்த ஃபியூச்சரில் இதுவுமே ரெக்குயர்மெண்ட்டாக வரலாமா? அந்த LLM பின்னாடி என்ன நடக்குது, இதை நீங்கள் அந்த மிஷின் லேர்னிங் ஆக்சுவல் மாடல்ஸ் பில்ட் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு நெசசிட்டியாக வரலாமா? ஸோ ஐ வுட் சே உங்களோட டு பி ஹானஸ்ட் உங்களோட கோடிங் அண்ட் டிசைன் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்தால் இது வந்து ஈஸியாக உங்களால் கிராஸ் பண்ணிக்க முடியும். ஐ திங்க் ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். லைக் சி ஓகே எம்எல் ஆஸ் அ பிரான்ச், ஓகே மெஷின் லேர்னிங்னு ஒரு விஷயம் இருக்குது. பட் உங்களால் ஈஸியாக அதை கற்றுக்க முடியும் as long as you know what your coding foundations and your design foundations, உங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் தான் ஒரே ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியராக இருக்கணும்னு அவசியம் இல்லை கோட் அடிக்கிறதுக்கு. anyone can become a coder provided they understands their foundations are strong in mathematics and basic mathematics இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும், அவ்வளோதான். And I mean, if you get into the roots of machine learning, it's all like, vector algebra and vectorization. இதே கான்செப்ட்ஸ் தான் அங்கேயுமே. ஸோ as long as your foundations are strong, I think you should be able to easily grasp all of these things. I think ஜென்ரலாகவே நான் நிறைய பேருக்கு என்ன சொல்கிறேன்னா, டோன்ட் டை யோர் செல்ஃப் டு ஒன் பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு ஒன் பர்டிகுலர் டெக் ஸ்டாக். ஓகே, ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு அது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா? இப்போ ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு ஓகே இந்த டெக் ஸ்டாக் தான் நான் படிப்பேன், இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறது. பட் ஐ டோன்ட் திங்க் எவென்ச்சுவலி உங்களால் இன்னும் உங்களை ஸ்கேல் பண்ணிக்கிறதுக்கு ஐ திங்க் எந்த ஒரு டெக் ஸ்டாக் கொடுத்தாலோ இல்லை எந்த ஒரு லாங்குவேஜ் கொடுத்தாலும் உங்களால் குயிக்காக அதில் ரேம்பை பார்க்க முடியும். ஓகே, அது எப்படின்னா யூ ஷுட் பி ஏபிள் டு ட்ரா பேரலல்ஸ். ஓகே, இப்போ ஒரு கோடிங்க்குனா ஒரு ஃபவுண்டேஷனல் செட் ஆஃப் கான்செப்ட்ஸ் தான் இருக்குது. இப்போ பைத்தன் இது எப்படி பண்ணுறாங்க, ஜாவாவில் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு மென்டல் மாடலில் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, இந்த லாங்குவேஜில் இதான் சின்டாக்ஸ் அப்படின்னு நீங்கள் டையாக இருக்கக்கூடாது. அதே தான் வந்து இப்போ ஒரு பேக் அண்ட் டெக்னாலஜியோ ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜியோ கூட. ஸோ அதனால் ஐ திங்க் இஃப் யர் ஃபவுண்டேஷன்ஸ் ஆர் ஸ்ட்ராங், எம்எல் கூட people should be easily able to grasp. இப்போ ரீசெண்டாக என்கிட்ட ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் வந்துட்டு இந்த மாதிரி நான் மிஷின் லேர்னிங் படிக்கணும், ஏஐ படிக்கணும், இந்த மாதிரி நிறைய பேர் மிஷின் லேர்னிங் பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு அந்த ஃபவுண்டேஷனல் நாலேஜே இல்லை, பட் மிஷின் லேர்னிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இது பெட்டர் சாய்ஸா? நல்ல ஆஸ்பிரேஷன். ஓகே, பட் ப்ராக்டிக்கலி ஐ திங்க் நீங்கள் ஃபவுண்டேஷனல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு நெட்ஒர்க்ஸில் என்னென்ன இருக்குது, பேசிக்லி அதெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது படிக்காமல் உங்களால் முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, நான் படித்த டைமில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் தான் ஃபவுண்டேஷனல். பேச்சுலர்ஸில் நீங்கள் வந்து பேச்சுலர்ஸ் ஸ்பெஷலைஸ் பண்ண முடியாது. ஐ மீன் யூ வில் ஹேவ் தீஸ் எலெக்டிவ்ஸ் ஆர் நீங்கள் ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணலாம். ஃபைனல் ரிசர்ச் நான் வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னு ஒரு இதில் தான் ரிசர்ச் பண்ணி பேப்பர்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் நான் காலேஜில் இருந்தபோது. பட் இது எல்லாமே வந்து எய்தர் மாஸ்டர்ஸ் ஒரு பிஹெச்டியில் தான் பண்ண முடியும். அப்போ தான் நீங்கள் ஸ்பெஷலைஸே பண்ண முடியும். அப்போல்லாம் மெஷின் லேர்னிங் ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் தான், அது பிஹெச்டியில் தான். ஆமாம், ஏன்னா நீங்கள் ஃபவுண்டேஷனல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கவே அவ்வளோ விஷயம் தேவை. ஐ மீன் யூ கேன் நெவர் omit. ஆல் ஆஃப் தீஸ் ரன் ஆன் டாப் ஆஃப் மஷின்ஸ் அண்ட் சிபியூஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ்லேயே. ஸோ உங்களால் ஒரு நெட்ஒர்க்ஸையோ ஒரு டேட்டா பேஸையோ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸையோ இன்ஃபேக்ட் இந்த தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷனே ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அந்த மாதிரி வந்து இந்த ஃபவுண்டேஷன்ஸ் புரியாமல் உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. ஸோ இங்கே தான் வந்து நான் முன்னாடி பேசுனதோடு டைப் பண்ணலாம். ஓகே, உங்களால் இதை கன்சியூம் பண்ண முடியும். ஒரு எம்எல் டூல்ஸு இல்லை ஒரு சிஸ்டம் உங்களால் கன்சியூம் பண்ண முடியுமே ஒழிய நீங்கள் ஃபவுண்டேஷன்ஸ் படிக்காமல் நீங்கள் டேரெக்டாக இதை மட்டும் ஸ்பெஷலைசேஷனை படிச்சிங்கன்னா உங்களால் அதை பில்ட் பண்ண முடியாது. இல்லை அதுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது கண்டிப்பாக தெரியாது.
ரொம்ப மெஸ்அப் ஆயிருவாங்க அந்த டைமில். ஆஃப்கோர்ஸ் ஆஸ் அ கன்சியூமர் மேபி உங்களால் ஓகே இதை யூஸ் பண்ண முடியும், இல்லை ஒரு எல்லாம் நம்ம எப்படி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா இப்போ ஒரு திங் ஆமா. ப்ராம்ப்ட் டியூனிங் ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ இதில் திஸ் நாட் லாட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இன் இட் ஐ வுட் சே இல்லையா. Right. டு அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் ஹேப்பனிங் அண்டர் தி ஹூட் ஆர் லைக் அது எப்படி பில்ட் பண்ணுறதுங்கிறதுக்கு உங்களுக்கு ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ நான் அந்த இடத்துல இருந்தேன்னா ஓகே சூப்பர் ஆஸ்பிரேஷன் கண்டிப்பாக, பட் லேர்ன் தி ஃபவுண்டேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் யூ கேன் பில்ட் ஆன் டாப் ஆஃப் இட் நான் சொல்லுவேன். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் ஒரு சைடு இருக்கட்டும், இப்போ ஈவன் கிராஜுவேட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அவங்க முன்னாடி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதா பார்க்குறாங்க. இப்போது ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ், சைபர் செக்யூரிட்டி, பிளாக் செயின், ஃபுல் ஸ்டாக், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு முன்னாடி இருக்குது. இவங்க மேபி காலேஜில் நல்லா படிக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை அப்ஸ்கில் பண்ணணும்னு நினைக்கலாம், ஏதாவது ஒரு ஜாப்குள்ளே போகணும், இல்லை வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஐடிக்குள்ளே ஸ்விட்ச் ஆகணும்னு நினைக்கலாம். இவங்களுக்கு முன்னாடி இவ்வளோ ஆப்ஷன் இருக்கிறப்ப எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? ஐ திங்க் இட்ஸ் பர்சனல் இன்ட்ரெஸ்ட். ஓகே இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஓகே பிளாக் செயின்னா இது அப்படின்னு டேர்ம்ஸாக தெரிஞ்சுக்காம ஒன்னொன்றுத்துலேயும் என்ன சேலஞ்சஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்க தெரிஞ்சுக்கணும். இது எல்லாத்துலேயும் ஓகே மெஷின் லேர்னிங் போனால் இதான் சேலஞ்ச் ஓகேவா, இல்லை எனக்கு டேட்டா சயின்ஸ் போனால் இதான் சேலஞ்ச். சம்மன் ஹூஸ் ரியலி குட் வித் டேட்டா. இப்போ அவங்களால ஒரு எக்ஸல்லே அவங்களுக்கு வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி பண்ண தெரியலனா ரொம்ப கஷ்டம். ஆமாம். ஸோ ஒவ்வொருத்துலையும் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குங்கிறத அவங்க கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு see whenever you make a decision it has to be an informed decision. நாட் ஜஸ்ட் a gut நாட் feeling or ஜஸ்ட் something. ஓகேவா மற்றவங்க எடுக்கிறாங்க இல்லை இது ஃபேன்சியாக இருக்குது இதில் நிறைய காசு வருதுன்னு டெசிஷன் எடுக்கக்கூடாது. ஓகே யூ ஹேவ் டு டேக் அன் இன்ஃபார்ம் டெசிஷன். பேசிக்லி அந்த விஷயத்தை பற்றி ஒரு லெவல் டீப்பாவது புரிஞ்சுக்கணும். ஓகே மெஷின் லேர்னிங்னா இந்த 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 அட்வான்டேஜஸ் இருக்குது, இந்த டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது ஒவ்வொரு டாப்பிக்கும். அண்ட் ஆல்சோ டோன்ட் ஹேவ் அ லாட் ஆஃப் சாய்ஸஸ். லைஃப்பில் சாய்ஸஸ் வந்து எப்போவுமே ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி நான் ரிப்பீட் பண்ண மாதிரி தான். இப்போ யூடியூப்ல அவ்வளோ கான்டென்ட் இருக்குன்னா இட்ஸ் அ ப்ராப்ளம். லைக் தேர்ஸ் அ வெரி ஃபேமஸ் புக் பேரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸஸ் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். விச் டெல்ஸ் உங்களுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கொடுத்தா நீங்கள் அதை பண்ணுவீங்க. இவ்வளோ விஷயம் இருக்குது இதில் நீங்கள் பிக் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதுலேயே ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. அண்ட் தி ப்ராப்ளம் இஸ் பிகாஸ் யூ டோன்ட் நோ எனஃப் அபவுட் வாட் டு பிக். அட்லீஸ்ட் ஓகே இதெல்லாம் இருக்குன்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அட்லீஸ்ட் ஒரு லெவல் ஒரு கொஞ்ச நாள் அதில் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகே மெஷின் லேர்னிங்னா இதுதான், அதில் ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட பேசுங்க. என்னப்பா சேலஞ்சஸ் இருக்குது, என்ன மாதிரி வந்து உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்குது இதில், இல்லை வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ், எது நீங்கள் இதில் என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் யூ ப்ராப்ளி இன்வெஸ்ட் டைம் இன் இட். அவங்களுக்கு முன்னாடி ஒரு 6 ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 6 ஆப்ஷன்ஸ்லேயும் ஒரு லெவல் போகிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கெரியர் Exactly. ஃபார்வர்ட் பண்ணலாம். And that is not a time wasted. That's a time invested, I would say, because you'll make a better decision, better informed decision. ரைட், சூப்பர். பிஃபோர் வி வைண்ட் அப் திஸ் பாட்காஸ்ட், எனக்கு வந்து இப்போது என்ன கொஸ்டின் இருக்குது அப்படின்னா, ஒருத்தரும் ஒரு லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டெப் போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போது ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் காலேஜ் போகிறான். காலேஜில் ஒரு நல்ல ஜாப் படிச்சிருக்கிறவங்க அடுத்து என்ன ஜாப் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஒரு 2 இயர்ஸ் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போது நீங்கள் வந்து என்னோட பார்வையில் ஆல்ரெடி யூஆர் ஒர்க்கிங் வெல், நல்ல ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்த லெவல் நீங்கள் போகணும் அப்படின்னா என்ன மாதிரி போகணும்னு சொல்லி நினைப்பீங்க? ஸோ ஐ மீன் லைஃப்பில் நான் ஆண்டர்பிரனர் ஆகணுங்கிறது எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்தது. Okay. பட் there is a risk to it. அதுக்கு முன்னாடி ஐ ஹேவ் டு பி ஃபைனான்ஷியலி ஸ்டேபிள். லைக் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் இஸ் அ பிக் திங். ஐ மீன் நான் நிறைய பேர்கிட்ட அதுவும் சொல்லுவேன். காசு வந்து லைஃப்பில் வந்து எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணாது, பட் இல் சால்வ் மோஸ்ட் ஆஃப் யர் ப்ராப்ளம்ஸ், நாட் ஆல். ஓகே ஃபைனான்ஷியலி ஹேவ் டு பிகம் ஸ்டேபிள். ஓகே எனக்கு பைசா ஒரு மேட்ரு இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரணும். ஸோ ஆப்வியஸ்லி லைக் ஐ மீன் மெட்டாலையும் ஐ ஹேவ் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு க்ரோ, பட் ஐ திங்க் எவென்ச்சுவலி மேபி ஸ்டார்ட் சம்திங், come with an idea, come with a proper plan and all these. I think that's the next thing. Once I have the financial freedom, okay, எனக்கு இதுக்கு மேலே நான் பைசாவை பற்றி கவலைப்பட போகிறது இல்லை அப்படின்ற ஸ்டேஜ் வரும்போது. சூப்பர், ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் தட். தேங்க்யூ. அண்ட் இந்த பாட்காஸ்ட் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லி வைண்ட் அப் பண்ணலாம்? ஒன்றும் நான் ஐ மீன் இட்ஸ் இட்ஸ் தி பேசிக் திங்ஸ் தட் மேட்டர்ஸ். அதான் பர்சிவரன்ஸ். whenever you hit failures, embrace it. ஃபெயிலியர்ஸில் வந்து என்ன விஷயம் கற்றுக்கலாம், டோன்ட் கெட் டிஜெக்டட் பிகாஸ் ஆஃப் திஸ். எனக்கு ஒரு மாதம் இருந்துன்னா அதில் நான் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 10 days தான் நான் ஹாப்பியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேன். ஐ மீன் மேபி மோர் லைக் யூ ஷுட் ஹேவ் மோர் குட் டேஸ் தேன் பேட். ஐ மீன் ராஜர் ஃபெடரரோட இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் கேரக்டர். அவரோட ஒரு ஃபேமஸ் ஸ்பீச்சில் சொல்லியிருப்பார், அவர் லைஃப்பில் எல்லா மேட்சஸும் ஜெயிச்சது கிடையாது, எல்லா பாயிண்ட்ஸும் ஜெயிச்சது கிடையாது, எங்கே மேட்டர் ஆச்சோ அதில் அங்கங்கே ஜெயிச்சார், அவ்வளோதான். ஸோ லைஃப் எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல், ஐ மீன் பெர்ஸ்பெக்டிவில் அப்படி, பட் தேர் கோன் பி லாட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ், லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ், அண்ட் ஐ திங்க் செட் யுவர் ஓன் கோல்ஸ், ஒர்க் டுவர்ட்ஸ் இட், அவ்வளோதான். தீஸ் பேசிக் திங்ஸ் ஆர் வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பேசிக்லி. சூப்பர்.
நீங்கள் இவ்வளோ நேரம் பேசினது எல்லாமே கேட்டதுக்கப்புறம் ஐம் ஸோ மச் ஹாப்பி தட் யூ ஆர் இன் திஸ் பாட்காஸ்ட். நீங்கள் வந்து எங்களோட பாட்காஸ்ட்டில் இவ்வளோ நேரம் பேசினது எல்லாமே ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நிறைய விஷயங்களை கேட்டிருக்க மாட்டாங்க. ஒரு அப் லெவலில் என்ன நடக்குது அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்திருப்பாங்க. இப்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இன்ஃபார்ம் டெசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் யா, தேங்க்யூ ஸோ மச் ராம் ஃபார் திஸ் பாட். அண்ட் if people want to reach out, can they reach out to you? Yeah, I mean, Maybe I'll share your socials, LinkedIn, yeah, so on, so you can, in the but description. I do have. நான் லண்டனில் இருக்கிற வரைக்கும் ஐ டிட் அ மென்டரிங். ஸோ ஐ ஹேட் சம் டைம் லெஃப்ட் வேர் வீக்லி 1 hour வந்து ஐ ஹேட் மை கேலண்டர் ஓப்பன் வேர் பீப்புள் குட் புக் ஸ்லாட்ஸ். Okay. பட் இப்போ ரீசெண்டாக இந்தியா மூவ் ஆன அப்புறம் பர்சனலாக நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஐ எவென்ச்சுவலி எனேபிள் மை கேலண்டர் as well if people want to talk to me. I have my public calendar where they can set some time. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? நீங்கள் பாட்காஸ்ட்டில் சொல்லணும்னு நினச்சதை சொல்லிட்டீங்களா? Yeah, I think, like, basically people want, the only thing is people should understand, okay, all these are reachable. இதை பண்ண முடியும். பெரிய ஒரு ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. அண்ட் there's a path to it அப்படிங்கிறது மக்கள் கிளியராக புரிஞ்சா போதும். Thank you so much, Ram. Thank you so much for being our guest in this part. Thank you.